Okay, so now listen. In last class portion, we discussed about root table of your PC. Last class என்ன பார்த்தோம் அப்படின்னா root table PC ஓட root table பத்தி பார்த்தோம். இன்னி கிளாஸ்ல வந்து today we will start our lab practice. In today class, we want to use your Cisco routers. No need to write anything, just listen. That's enough. Now listen, we have a router. ரவுட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரவுட்டர்லயே ரெண்டு விதமான ரவுட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நான் மாடுலார் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து மாடுலார் ரவுட்டர். ஒன்னு வந்து மாடுலார், இன்னொன்னு வந்து நான் மாடுலார் ரவுட்டர்னு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா கேட்பாங்க, உங்களுக்கு நான் மாடுலார் ரவுட்டர் வேணுமா இல்லைன்னா மாடுலார் ரவுட்டர் வேணுமா அப்படின்றது. ஸோ இந்த ரவுட்டர்லாம் இப்போதைக்கு நம்ம ஐகான்ஸா பார்ப்போம். யாரு நீங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போயிட்டு பிசிக்கலா பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் a minute, 1 second. அப்போ ரவுட்டர்ல ரெண்டு விதமான ரவுட்டர் இருக்கு, மாடுலார் ரவுட்டர் இருக்கு, தென் நான் மாடுலார் ரவுட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடுலார்னா என்ன, நான் மாடுலார்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். நான் மாடுலார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் எல்லாமே. ஓகே, இது வந்து சிஸ்கோ ரவுட்டர். இந்த சிஸ்கோ ரவுட்டரோட சீரிஸ் என்னன்னா சிஸ்கோ 2500 சீரிஸ் ரவுட்டர். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே நான் மாடுலார் ரவுட்டர் கண்ட்ரோலர் வரும். சரி, அது ஏன் நான் மாடுலார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவுட்டர்ல என்னென்ன போர்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரவுட்டர்ல AUX அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு, தென் கன்சோல் போர்ட் இருக்கு, தென் BRI போர்ட் இருக்கு அப்படின்னா பிரிட்ஜ் போர்ட் இருக்கு. தென் இது வந்து ரெண்டு சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்கு, இது ரெண்டுமே சீரியல் இன்டர்ஃபேஸ். இது வந்து AUI அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த போர்ட்லாம் எதுக்காக இருக்குன்னு லிசன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருக்குது ஆக்சிலரி. இப்போதைக்கு ஆக்சிலரி பதிலாக தேவையில்ல. அதுக்கு அடுத்தது கன்சோல். இன்னைக்கு கிளாஸ்ல கன்சோல் போர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது பிரிட்ஜ் போர்ட். பட் பிரிட்ஜ் போர்ட்லாம் தேவையில்ல, இப்போதைக்கு யாரும் அதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட ரெண்டு சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இது ரெண்டுமே என்னன்னா இது ரெண்டுமே சீரியல். இது வந்து என்னன்னா AUI இன்டர்ஃபேஸ்னு வாங்க. ஆனா இந்த ரவுட்டர்ல என்ன இல்லை அப்படின்னா இந்த ரவுட்டர்ல ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் கிடையாது. சரி, இது மூணுமே ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கேன்னா மாதிரி இருக்கும், பட் திஸ் இஸ் நாட் ஈத்தர்நெட். இதுக்கும் நெட்வொர்க்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வேணும்னா பை டிஃபால்ட்டா இந்த சீரியஸ்ல ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வேணும்னா நீங்க ஒரு கன்வெர்ட்டர் வாங்கணும். அதுதான் AUI டு ஈத்தர்நெட் கன்வெர்ட்டர்னு வாங்க. அது ஒரு குட்டி பாக்ஸ். ஓகே, லேப்ல போய் பாருங்க. அப்போ இந்த ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அந்த கன்வெர்ட்டர் வாங்கி AUI போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா we will get a Ethernet interface. Using that Ethernet interface we can connect a UDP cable. அப்போ இதை எடுத்துட்டு போய் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்றீங்களோ ரவுட்டர்ல கனெக்ட் பண்றீங்களோ இல்ல ஒரு பிசில கனெக்ட் பண்றீங்க, உங்க இஷ்டம். அப்போ பை டிஃபால்ட்டா இந்த சீரிஸ்ல Ethernet இன்டர்ஃபேஸ் இருக்காது. அப்படி Ethernet இன்டர்ஃபேஸ் வேணும்னா AUI கன்வெர்ட்டர் போட்டு தான் உங்களால Ethernet இன்டர்ஃபேஸ் எடுக்க முடியும். அப்போ இது மூணு இன்டர்ஃபேஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு இன்டர்ஃபேஸ் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இது மூணுமே வந்து நெட்வொர்க்காக கிடையாது. சரி, சீரியல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா சீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அதுல வேன் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்கமிங் கோர் போர்ஷன் வர சொல்ல சீரியல் கேபிள் எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா UDP கேபிள் எல்லாமே ஈத்தர்நெட் எல்லாமே லேண்ட் போட்டுவாங்க. சீரியல் எல்லாமே வந்து ஹை அண்ட் வேன் டெக்னாலஜி அப்படின்வாங்க. சரி, ஓகே, சிஸ்கோ 2500 சீரிஸ் ரவுட்டர் வச்சிருக்கோம். பட் நம்ம கம்பெனில எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா நம்ம கம்பெனில 4 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. HR டிபார்ட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், தென் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கிட்ட மூணே இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு, அதுக்கு மேல இன்டர்ஃபேஸ் கிடையாது. அப்போ எனக்கு டோட்டலா எத்தனை இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது அப்படின்னா டோட்டலா 4 இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது. அப்ப 4 இன்டர்ஃபேஸ் இருந்தா மட்டும்தான் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா உங்க கையில வச்சிருக்குது ஜஸ்ட் 3 இன்டர்ஃபேஸ். அப்போ இந்த ரவுட்டரை விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணணும்னா
புதுசா ஒரு ரவுட்டர் வாங்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் மாடுலர் ரவுட்டர். நான் மாடுலர்னா என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ண முடியும், எதுவும் சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. அப்போ மாடுலர் ரவுட்டர் அப்படின்றது என்னன்னா, this is your Cisco 2600. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, this is a modular router. இது எல்லாமே மாடுலர் ரவுட்டர். சிம்பிள். இந்த ரவுட்டர்ல இப்ப என்னென்ன இருக்குன்னு பாத்துருங்க. அதே மாதிரி இந்த ரவுட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பவர் கேபிள் ஜங்ஷன் இருக்கு, இதுலயும் இருக்கும். பவர் சுவிட்ச் இருக்கு, இதுலயும் பவர் சுவிட்ச் இருக்கும். தென் அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா, ஒரு ஆக்சிலரி போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா, அதே மாதிரி ஒரு கன்சோல் போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல 2 போர்ட் இருக்கு. இது ரெண்டுமே என்னன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட். ஈத்தர்நெட்னா என்ன, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா என்னன்னா, ஈத்தர்நெட்னா 10 Mbps ஸ்பீட்ல ரன் ஆகும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 100 Mbps ஸ்பீட்ல ரன் ஆகும். ஜிகாபைட் ஈத்தர்நெட்னா 1000 Mbps ரன் ஆகும். அப்படின்னா 1 Gbps அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈத்தர்நெட்னால ஒண்ணுதான், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னால ஒண்ணுதான், என்ன ஸ்பீடா இருக்கும் அவ்வளவுதான். ஜிகாபைட்னால ஒண்ணுதான், ஸ்பீடா இருக்கும். அப்போ இங்க பை டிஃபால்ட்டா 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதுக்கு இந்த ரவுட்டரே பரவாயில்ல, இந்த ரவுட்டர்ல 3 இன்டர்ஃபேஸ் இருந்தது. ஆனா இந்த ரவுட்டர்ல எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கு? 2 இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு. ஆனா எனக்கு 4 இன்டர்ஃபேஸ் வேணும். ஏன்னா என்னோட 4 டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். அப்போ போயிட்டு புதுசா ரவுட்டர் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ நீட் டு பை எ நியூ ரவுட்டர் பிகாஸ் வி ஆர் யூசிங் அ மாடுலர் ரவுட்டர். ஜஸ்ட் கோ டு ஷாப் தென் பை எ மாடியூல். இதுக்கு மேல நீங்க ரவுட்டர் வாங்க தேவையில்ல, மாடியூல் வாங்கினா போதுன்னு வாங்க. மாடியூல் அப்படின்றது இன்டர்ஃபேஸ் மாடியூல். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தானே பத்தல, ரவுட்டர் வாங்க தேவையில்ல, இன்டர்ஃபேஸ் வாங்கிக்கோங்க. சீரியல் இன்டர்ஃபேஸ் வேணும்னா சீரியல் இன்டர்ஃபேஸ், ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் வேணும்னா ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ், உங்க இஷ்டம் தான். அதை வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வாங்கி இந்த எம்டிஜிஎஸ் இருக்குங்களா, இதுல என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதுல ஆட் பண்ணிடணும். அப்ப இதுக்கு பேர் தான் மாடுலர் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலர் ரவுட்டர்னா நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ப ரவுட்டர் வாங்க சொல்ல 2 இன்டர்ஃபேஸ் தான் வந்தது. வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மாடுலர் ரவுட்டர். டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, குட். நாலு சார். இப்போ ஒரு ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். பிகாஸ் இதுவரை நம்ம எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஓகே, ஒரு ரவுட்டர் இருக்கு. அப்போ கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம்னா டைரக்டா இதுலயே கீபோர்டு, இதுலயே மவுஸ், இதுலயே மானிட்டர் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ ஒரு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா ஒரு லேப்டாப்போ உள்ள டெஸ்க்டாப்போ ஏதோ ஒன்று இருக்கணும். சார் என்கிட்ட பிசியே இல்லை, ஆனா ரவுட்டர் மட்டும் இருக்கு, அதை கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா அது பாசிபிளே கிடையாது. என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. இப்போ வேற என்ன வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இப்போ கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு ஒரு கேபிள் வாங்கணும். அந்த கேபிளுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சோல் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சோல் கேபிள் வாங்கணும். கன்சோல் கேபிள்லயே 2 விதமான கன்சோல் கேபிள் இருக்கு. இது வந்து RS-232 கன்சோல் கேபிள் வாங்கும். இது வந்து USB கன்சோல் கேபிள் வாங்கும். ஓகே, 2 விதமான கன்சோல் கேபிள் இருக்கு. இதை வாங்கிட்டீங்கன்னா RS-232 வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பிசில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா பழைய டெஸ்க்டாப்ல மட்டும்தான் இந்த போர்ட் இருக்கும், சீரியல் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா USB கன்சோல் கேபிள் வாங்கிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லேப்டாப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிள் தான் இருக்கு, ஆனா நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா இதை லேப்டாப்ல கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா we want to buy a USB கன்சோல் கேபிள். அந்த USB கன்சோல் கேபிள் வாங்கிட்டு உங்க பிசில இருந்து ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணணும். ஆனா ரவுட்டர்ல நிறைய போர்ட் இருக்கு, அதுல எந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணணும்னா அதுல கன்சோல் போர்ட் அப்படின்னு
அந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணணும். அப்ப இந்த கேபிளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேபிளுக்கு பேரு கன்சோல் கேபிள். அப்போ ஒரு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா கன்சோல் கேபிள் இருந்தா மட்டும்தான் ஒரு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் உங்களால பண்ண முடியும். அப்ப அந்த கன்சோல் கேபிள் வாங்கி பிசில இருந்து உங்க ரவுட்டர்ல இருக்க கன்சோல் போர்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிருக்கணும். தென் இது மட்டும் பத்தாது, உங்க லேப்டாப்ல ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். என்ன அப்ளிகேஷன்னா ஒன்னு ஹைப்பர் டெர்மினல் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஹைப்பர் டெர்மினல் அது ஒரு அப்ளிகேஷன். இல்லைன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, பட் ஃபேமஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைப்பர் டெர்ம், இல்லைன்னா புட்டி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ல எதனா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஹெல்ப் மூலமா தான் இந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் பண்ண போகும். கிளியரா? சரி, இப்போ ஏன் இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் என்ன? வாட் இஸ் கான்ஃபிகரேஷன்? என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க? ஓகே, ஐபி சென்ட் பண்ணலாம், ரூட் ஆட் பண்ணலாம், செக் பண்ணலாம், எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டோபாலஜி ஒன்று டிசைன் பண்ணுவோம் இன்னைக்கு கிளாஸுக்கு. சார், இவர் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பிசி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நான் அதுல இருந்து ஒரே ஒரு பிசி எடுத்திருக்கேன். நீங்க எப்படி பாக்கணும்னா இங்க ஸ்விட்ச் வச்சுட்டு இதுல நிறைய ஹெச்ஆர் பிசி கரெக்டா இருக்கு. இங்க ஸ்விட்ச் வச்சுட்டு இதுல நிறைய சேல்ஸ் பிசி கரெக்டா இருக்கு. அப்படி பாத்துக்கோங்க. நான் ஒரு பிசி மட்டும் யூஸ் பண்ணுவேன் ஹெச்ஆர். இவர் யாருன்னா சேல்ஸ். இந்த ஹெச்ஆர் பிசிக்கு ஒரு ஐபி சென்ட் பண்றேன். என்ன ஐபினா 50.0.0.10 அப்படின்ற ஒரு ஐபி சென்ட் பண்றேன். இவருக்கு ஒரு ஐபி சென்ட் பண்றேன். என்ன ஐபினா என்ன ஐபி சென்ட் பண்ணணும்? வேற எது வேணா சென்ட் பண்ணலாம். 60.0.0.10. இது என்ன இன்டர்ஃபேஸ்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. இது என்ன இன்டர்ஃபேஸ்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0க்கு என்ன ஐபி சென்ட் பண்ணலாம்? ஓகே, நேற்று கிளாஸ் சொன்ன மாதிரி 50 நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ஐபி அசைன் பண்ணணும். அப்போ 50.1 இங்க. if you have any doubt you can ask. அப்போ இந்த ரவுட்டர்ல இருக்க ரெண்டு இன்டர்ஃபேஸுக்கும் என்ன பண்ண போறோம்னா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்கோ பேக்கெட்ஸ் ஓபன் பண்ணி இந்த டோபாலஜி டிசைன் பண்ணுவோம். ரெண்டு பிசி, PC1 PC2 நடுவில் ஒரு சிஸ்கோ ரவுட்டர். அப்போ இங்க நெட்வொர்க் டிவைசஸ்ல போனீங்கன்னா ரவுட்டர்ஸ் இருக்கும். இந்த ரவுட்டர்ல 2621 மாடலர் ரவுட்டர் இருக்கும். ஓகேவா? இதை டிராக் பண்ணி வைங்க. வச்சுட்டு சும்மா அந்த ரவுட்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பிசிக்கல் வியூ காமிக்கும். இதுல போய் ஜூம் இன் போனீங்கன்னா இந்த ரவுட்டர்ல என்னென்ன இருக்குன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு, கன்சோல் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு, ஆக்சிலரி இருக்கு, ரவுட்டர் ஆஃப் அண்ட் ஆன் பண்ற பட்டன் வச்சிருக்காங்க, பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரவுட்டர்ல பை டிஃபால்ட்டா இப்போ எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா ரவுட்டர்ல பை டிஃபால்ட்டா ரெண்டு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு, வேற இன்டர்ஃபேஸ் இல்ல. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது மாடலர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போனீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஃபைபர் மாடியூல்ஸ். இதுல நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, NM4E அப்படின்ற மாடியூல் எடுங்க. இதுல டோட்டலா 4 ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும்னா cannot add a module when the router when the power is on அப்படின்னா ரவுட்டர் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லைட் எரியும். அப்படி கிரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா ரவுட்டர் ஆன்ல இருக்கு நீங்க நம்பணும். ஓகேவா? இப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னு நம்பணும் அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஆஃப் ஆயிடுச்சு, ஓகே. அப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூல இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. கிடையாச்சா? அப்போ பை டிஃபால்ட்டா 2 இன்டர்ஃபேஸ் இருந்தது, இன்னும் ஒரு 4 இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்கேன்னா ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணியாச்சு.
இப்போ ரவுட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க ரவுட்டர்ல டோட்டலா 4 இன்டர்ஃபேஸ் இருக்கு. இப்போ நான் கேபிள் கனெக்ட் பண்ணிடுறேன். இங்க இருந்து இங்க ஒரு கேபிள், இங்க இருந்து இங்க ஒரு கேபிள். சரி, ஓகே, கேபிள்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட இன்னொரு பிசி இருக்கணும். ஏன் சார் ஹெச்ஆர் பிசி தான் இருக்கேன்னா ஹெச்ஆர் பிசி உங்களுக்கு தர மாட்டார், அது ஹெச்ஆர் யூஸ் பண்ண போறாரு. அப்போ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தனியா ஒரு பிசி இருக்கணும். இந்த பிசில இருந்து கேபிள் போடணும். என்ன கேபிள் போடணும்? இங்க இருந்து யூடிபி கேபிள் தேவையில்லை, நம்ம கான்ஃபிகரேஷன் தான் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருந்து ஒரு கன்சோல் கேபிள் எடுத்து இந்த கன்சோல் கேபிள ரவுட்டர்ல இருக்க கன்சோல் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிசில ஐபோட்டோம் அப்ளிகேஷனோ புட்டி அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷன் வழியா உள்ள போய் அந்த ரவுட்டர்ல இருக்க 2 இன்டர்ஃபேஸுக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோம். இதான் கிளாஸ். சரி, அது எப்படி சிஸ்கோ பேக்கெட்ஸ்ல போடுதுன்னா ஒரு பிசி எடுத்துக்கோங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா செகண்ட்ல கன்சோல் கேபிள் இருக்கும், கீழே போட்டுக்கோங்க கன்சோல் அப்படி. உங்க பிசில 2S RS-232 இருந்து இது லேப்டாப் கிடையாது பிசி. இங்க போயிட்டு கன்சோல் இருக்கும், கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். தென் இப்போ இந்த பிசில ஐபோட்டம் அப்ளிகேஷன் இருக்கணும், பை டிஃபால்ட்டா வச்சிருப்பாங்க. கிளிக் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இது ஐபோட் டெர்மினல். கிளிக் பண்ணுங்க. எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எதுக்குள்ள லாகின் இருக்கீங்கன்னா இப்போ உங்களோட சிஸ்கோ ரவுட்டருக்குள்ள லாகின் பண்ணிருக்கீங்க. சிஸ்கோ ரவுட்டருக்குள்ள லாகின் பண்ண உடனே ரவுட்டர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாரு. என்ன கொஸ்டின் கேட்பாருன்னா would you like to enter the initial configuration dialog, yes or no கேட்பாரு. ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா நோன் கொடுங்க. எப்போ எஸ் கொடுக்கணும் எப்போ நோ கொடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அப்புறமா. இப்போதைக்கு உள்ள போனா ரவுட்டர் எஸ்ஸா நோவா கேட்டாருன்னா எஸ் கொடுக்க கூடாது, என்ன கொடுங்க நோ கொடுங்க. நோ கொடுத்து உள்ள வந்துட்டா இப்போ என்ன மாதிரி சிம்பிள் இருக்குன்னா ரவுட்டர் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா router modes. இந்த ரவுட்டருக்குள்ள போனோமே ரவுட்டர் உங்ககிட்ட எஸ் ஆர் நோ கேட்பாரு. எஸ் ஆர் நோ நம்ம என்ன கொடுக்கணும்? நோன்னு கொடுத்தாச்சு. நோ கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சிம்பிள் வரும். என்ன சிம்பிள் வரும் அப்படின்னா ரவுட்டர் கிரேட்டர் சிம்பிள் போட்டிருக்கும். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு கேட்டீங்கன்னா ரவுட்டர் சிஎல். ரவுட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎல் இதா இருக்கும். சிஎல்ஐனா GUI what is GUI? Command line interface. GUI graphical user interface அப்படின்வாங்க. CLI அப்படின்றது என்னன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா சிஸ்கோ ரவுட்டர்ல எல்லாமே கமாண்ட் தான். கமாண்ட் போட்டதா எடுத்துக்கோ, கமாண்ட் போட்டதா டெலீட் ஆகும், எல்லாமே கமாண்ட் தான். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்னன்னா இதெல்லாம் கிராஃபிக்கல். இப்போ இது எழுதுறேன்னா இது எல்லாமே கிராஃபிக்கல். பேக் எண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்குது. அப்போ CLI என்னன்னா ஃபுல்லாமே கமாண்ட் தான். அதுக்காக ப்ரோக்ராமிங் வரப்போதானா இட்ஸ் நாட் லைக் a program, this is something different. Excuse me. அப்போ ரவுட்டர் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கோம். இதுதான் லெவல் 1 அப்படின்வாங்க, லெவல் 1 மோட். இந்த மோடுக்கு பேர் தான் யூசர் எக்ஸிகியூஷன் மோடுன்னு வரும். இந்த மோடுக்கு பேர் தான் யூசர் எக்ஸிகியூஷன் மோட் அப்படின்வாங்க. சரி, இந்த மோட்ல எதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றதுக்காக ரவுட்டருக்குள்ள லாகின் ஆயிருக்கோம். ஓகே, கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். பட் this mode is not suitable to do that configuration. This mode is fully designed for putting some testing commands. இந்த மோட்ல இருக்கீங்கன்னா உங்களால டெஸ்டிங் கமாண்ட்ஸ் மட்டும் தான் போட முடியும். எக்காரணத்தை கொண்டோ உங்களால கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. சரி, என்ன டெஸ்டிங் கமாண்ட் போடலாம் அப்படின்னா இதுல போயிட்டு உங்களுக்கு கமாண்ட் தெரியலனா ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் கொடுங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த மோட்ல என்னென்ன வேலிட் கமாண்ட்ஸ்லாம் போடலாமோ அது எல்லாமே காமிக்கும்.
உங்களுக்கு என்ன கமெண்ட் தெரியும் அதுல? உங்களுக்கு என்ன கமெண்ட் தெரியும்? நம்ம போர்ஷன் என்ன படிச்சிருக்கோம் தெரியாதா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ping அப்படின்னு கமாண்ட் இருக்கு. அப்ப ping stands for packet internet grouper. It's a command is used to check your network connectivity between two networking devices. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க பிங் பண்ண போறீங்கன்னா UEM ல இருந்து தாராளமா பிங் பண்ணலாம். ஆனா பிங்ன்றது கான்ஃபிகரேஷன் கமாண்ட் கிடையாது. பிங்ன்றது நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ற கமாண்ட் தான். அப்போ வேணும்னா நீங்க பிங் போடலாம். ஆனா நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். அதான் டாஸ்க். அப்போ இந்த மோடு உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்றாங்க. அப்ப அடுத்த மோடு மூவ் ஆகணும். நீங்க அடுத்த மோட் பார்க்க எப்படி இருக்கும்னா ரவுட்டர் ஆஷ்னு போட்டு இந்த மோடுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிவிலேஜ் மோட் அப்படின்வாங்க. ஓகே, இந்த மோடுக்கு பேர் என்ன? இந்த மோடுக்கு பேரு பிரிவிலேஜ் மோட் அப்படின்வாங்க. இந்த பிரிவிலேஜ் மோடுக்கு எப்படி சார் போடுது அப்படின்னா, நீங்க இப்ப எந்த மோட்ல இருக்கீங்க? யூஎம்ல இருக்கீங்க, யூசர் எக்ஸிக்யூஷன் மோட். பிரிவிலேஜ் மோடுக்கு போகணும் அப்படின்னா we want to give a command called as enable. இல்ல நான் வந்து திருப்பி வந்து யூஎம்க்கு போக போறேன் அப்படின்னா we want to give a command called as disable. அப்போ ஒரு ரவுட்டருக்குள்ள லாகின் பண்ண உடனே நீங்க எந்த மோட்ல இருப்பீங்கன்னா யூசர் எக்ஸிக்யூஷன் மோட்ல இருப்பீங்க. எனேபிள் டைப் பண்ணீங்க அப்படின்னா பிரிவிலேஜ் மோட் வந்துருவீங்க. திருப்பி நீங்க டிசேபிள் டைப் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸிக்யூஷன் மோட் போயிருவீங்க. சரி, ஓகே சார், பிரிவிலேஜ் மோட் இப்ப எதுக்காக வச்சிருக்காங்க? அப்ப அங்க போனா கான்ஃபிகரேஷன் பண்ண முடியுமானா? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா பிரிவிலேஜ் மோட் வச்சுக்கிறதுக்கு இட்ஸ் ஒன்லி ஃபார் வியூ யுவர் கான்ஃபிகரேஷன். அப்படின்னா பிரிவிலேஜ் மோட் போயிட்டீங்கன்னா நீங்க அந்த ரவுட்டர்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த ரவுட்டரோட ஐபி பார்க்கலாம், ரவுட்டிங் டேபிள் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது? எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதா? அதுதான் செகண்ட் மோட். அப்போ ஃபர்ஸ்ட் மோட் டெஸ்டிங் பண்றதுக்காக தான். செகண்ட் மோட் எல்லாத்தையும் செக் பண்ண முடியும், ஆனா சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும் எப்படி மூவ் பண்றது. அப்போ என்ன டைப் பண்ணணும்? ENABLE. அப்போ எனேபிள் டைப் பண்ணீங்கன்னா now you are in privilege mode. செகண்ட் மோட்னு சொல்லக்கூடாது, now you are in privilege mode. அப்போ டிசேபிள் டைப் பண்ணீங்கன்னா யூசர், சாரி தப்பா டைப் பண்ணிட்டேன். கேப்ஸ்ல பிரச்சனை இல்லை, அதான் என்னென்ன டைப் பண்ணலாம். ஓகே, டிசேபிள் டைப் பண்ணீங்கன்னா எங்க போயிடும்? யூஎம்க்கு போயிடும். அப்ப நான் திருப்பி உள்ள வரேன், எனேபிள். now I am in privilege mode. அப்ப இந்த privilege modeல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வியூ பண்ணி பார்க்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சிஸ்கோல. show IP interface brief. அப்ப இந்த கமாண்ட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா உங்க ரவுட்டர்ல எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கு, எந்தெந்த இன்டர்ஃபேஸ் ஆன்ல இருக்கு, எந்தெந்த இன்டர்ஃபேஸ் ஆஃப்ல இருக்கு, எந்தெந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிருக்காங்க, எதுக்கெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்க ரவுட்டரோட இன்டர்ஃபேஸை பார்க்குற கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். அப்ப என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க காமிக்கும். இங்க என்ன காமிக்குது அப்படின்னா பை டிஃபால்ட்டா ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருந்தது. என்ன இருந்தது? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு NM4E மாடல் வந்து அது ஒரு 4 இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணோம். அது எல்லாமே ஆட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட் பண்ணது எல்லாமே ஈத்தர்நெட். பை டிஃபால்ட்டா இருந்தது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கு? ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் இருக்கு. தென் இந்த பக்கம் புரோட்டோகால் இருக்கும், அது கீழே வந்துருச்சு. புரோட்டோகால் என்னவா இருக்கு? டவுனா இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். என்ன கமாண்ட்னா கமாண்ட்ல அப்படியே மைண்ட்ல ஏத்துங்க. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்னு கொடுத்தா உங்க சிஸ்கோ ரவுட்டர்ல இருக்க இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கலாம். இதுல 3 காலம் இருக்கு. என்ன காலம் இருக்குன்னா நிறைய இருக்கு. இன்டர்ஃபேஸ் காலம் இருக்கு, ஐபி அட்ரஸ் காலம் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. நான் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்து எழுதுறேன். இன்டர்ஃபேஸ் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஐபி அட்ரஸ் ஓகே அன்அசைன்ட் அப்படின்னு இருக்கு. ஸ்டேட்டஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் இருக்கு.
புரோட்டோகால் டவுன் இருக்கு. சரி, அப்ப என்ன போட்டிருக்காங்க, உங்க ரவுட்டர்ல ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸுக்கு யாருமே வந்து ஐபி அசைன் பண்ணல. தென் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, ஏரி டவுன் இருக்கு. அது என்னது ஏரி டவுன், அது என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படின்னா, பை டிஃபால்ட்டா உங்க சிஸ்கோ ரவுட்டர்ல இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸுமே என்னவா பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, பை டிஃபால்ட்டா சிஸ்கோ ரவுட்டர்ல இருக்க எல்லா இன்டர்ஃபேஸுமே ஷட் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப ரவுட்டர் தான் ஆன் பண்ணிருக்கீங்க, இன்னும் இன்டர்ஃபேஸ் ஆன் பண்ணல. அப்போ ரவுட்டர்ல இருக்க இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஸ்டேட்டஸ் என்னமா காமிக்குது, ஏடி டவுன் காமிக்குது. ஓகே, அப்ப ஏடி டவுன் என்ன அர்த்தம்னா, இன்டர்ஃபேஸ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க ஆன் பண்ண மறந்துடாதீங்கன்றாங்க. அதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நினைச்சாதான் ஆஃப் பண்ண முடியும். கிளியர்? தென் புரோட்டோகால். புரோட்டோகால் என்னன்னா அப்படி இருக்குன்னா டவுனா இருக்கு. புரோட்டோகால் பத்தி சொல்லித்தரேன். லிசன். இந்த ரவுட்டர்ல இருந்து இந்த பிசிக்கு ஒரு யூடிபி கேபிள் போட்டு, இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ஒரு யூடிபி கேபிள் போட்டாச்சு. இட்ஸ் நாட் ஏ கன்சோல் கேபிள், இட்ஸ் மை யூடிபி கேபிள். இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு. தென் இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு புரோட்டோகாலும் இருக்கு. பை டிஃபால்ட்டா ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்னா ஏரி டவுனா இருக்கும். கரெக்டா? புரோட்டோகால் என்னவா இருக்கும்னா டவுனா இருக்கும். ஏடி டவுன் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது, அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இன்டர்ஃபேஸை நான் என்ன பண்றேன்னா ஆன் பண்ண போறேன். ஏதோ ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா, எப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க ஆன் பண்றீங்களோ இந்த புரோட்டோகால் என்ன பண்ணுவாருன்னா உங்களோட ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0 அந்த அந்த இன்டர்ஃபேஸ் வழியா ஒரு சிக்னல் ஒன்று அனுப்புவார். அதுக்கு போயிட்டா கீப் வேல்யூ மெசேஜ்னு வாங்க. அப்கமிங் கிளாஸ் சொல்லித்தரேன். இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சிக்னல் ஒன்று அனுப்புவார். அப்போ போன சிக்னலுக்கு இவர் என்ன பண்ணுவாரு, ரிட்டர்ன் சிக்னல். இது ஒரு டம்மி சிக்னல், டேட்டா எல்லாம் கிடையாது. ஓகேவா? இவர் ரிட்டர்ன் சிக்னல் அனுப்புவார். அப்படி இங்க இருந்த சிக்னல் போகுது, அங்க இருந்த சிக்னல் வருதுன்னா அப்போ புரோட்டோகால் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இந்த பிசிக்கல் நெட்வொர்க்ல எந்த இஷ்யூவும் கிடையாது, நான் ஒரு சிக்னல் அனுப்புறேன், பிங் கிடையாது, பிங்லாம் பண்ணல, இது பை டிஃபால்ட்டா ஒரு சிக்னல் அனுப்பிச்சே இருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் அனுப்பிச்சு பார்ப்பாரு, அங்க இருந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் அவர் அனுப்புவார். அப்படி அனுப்புறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு, ஓகேப்பா பிசிக்கல் நெட்வொர்க் எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இவர் என்னவா மாறிடுவாரு, அப்பா மாறுவார். ஆட்டோமேட்டிக் இவர் என்னவா மாறிடுவாரு, அப்பா மாறிடுவார். இல்ல சார், நடுவில் கேபிள் கட் ஆயிடுச்சு, அப்போ இந்த பக்கம் இருந்து வேணும்னா சிக்னல் போகும், ஆனா அந்த பக்கம் என்ன வராது, சிக்னல் வராது. அப்போ சிக்னல் வரலன்னா இவர் என்ன புரிஞ்சுப்பாருன்னா, ஓகே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு சொல்லிட்டு இவர் என்ன இருப்பாரு, டவுன்லயே இருப்பாரு. இவர் என்ன இருப்பாரு, ஏரி டவுன்ல இருக்க மாட்டாரு, டவுன்ல இருப்பாரு. ஏன்னா ஏரி டவுன்னா ஷட் டவுன் தான் ஏரி டவுன். நீங்க தான் ஆன் பண்ணிட்டீங்களே, அப்ப ஆன் பண்றீங்க, புரோட்டோகால் என்ன சொல்றாரு, ஏதோ பிரச்சனைன்றாரு. அப்ப ஆன் பண்ண அப்னு வராது, அதுவும் டவுனா மாறிடும், புரோட்டோகால் டவுன்லயே இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ரீசனும் இருக்கலாம். இப்போ இவர் சிக்னல் அனுப்புறாரு, இங்க போயிடுச்சு, ஆனா இந்த பிசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்போ ரிட்டர்ன் சிக்னல் அனுப்ப முடியாது. கரெக்டா? அப்ப என்ன வரும், அப்ப என்ன வரும்னா இது டவுன்ல இருக்கும், இவர் டவுன்ல இவர் என்ன இருப்பாரு, புரியுதா? அப்போ புரோட்டோகால் அப்படின்றது என்னன்னா உங்க பிசிக்கல் லேயர் 2 வச்சு லேயர் 1 செக் பண்றதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா புரோட்டோகால். அப்படின்னா கேபிள்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா, இந்த டிவைஸ் ஆன்ல இருக்கா, அடுத்த டிவைஸ் ஆன்ல இருக்கா அப்படின்னு புரோட்டோகால் செக் பண்ணிப்பாரு. ஓகே சார், இதெல்லாம் செக் பண்றாரு, பட் நம்ம டார்கெட் என்ன பவன், நம்ம டார்கெட் என்ன, நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன். நம்ம டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அசைன் பண்ணணும். பட் ஸ்டில்னோ நம்ம எந்த மோட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரிவிலேஜ் மோட்ல இருக்கும். ப்ரிவிலேஜ் மோட்ல இருந்து கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த மோடுக்கு போகணும். அதுக்கு அடுத்த மோடுக்கு போயிருதான் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுன்னு வாங்க. அது பார்க்க எப்படி இருக்கும்னா ரவுட்டர் கான்ஃபிக் ஆஷன் போட்டு. ஓகே, அடுத்த மோடு வந்து ரவுட்டர் கான்ஃபிக் ஆஷன் போட்டிருக்கோம். இந்த மோடுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா
குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க இந்த மோட்ல என்டர் ஆவீங்களோ அப்பதான் உங்களுக்கு என்ன பவர் கிடைக்கும்? கான்ஃபிகரேஷன் பண்ற பவர் கிடைக்கும். அப்ப எப்படி சார் லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு வருதுன்னா, பிரிவிலேஜ்ல இருந்து நீங்க குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் வர போறீங்க அப்படின்னா, we want to give a command called as configure terminal. அப்ப அங்க இருந்து இங்க வர போறீங்கன்னா we want to give a command called as configure terminal. configure terminal கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க குளோபல் கான்ஃபிகரேஷன் வந்துருவீங்க. இல்ல சார் நான் பின்னாடி போகணும் அப்படின்னா we want to give a command called as exit. சின்னதுதான். exit கொடுத்தா எங்க போயிருவீங்க? பிரிவிலேஜ் மோட் போயிருவீங்க. திருப்பி டிசேபிள் கொடுக்கலாம், எக்ஸிட் கொடுக்கலாம், நீங்க யூசர் எக்ஸிகியூஷன் மோடுக்கு போகும். அதே மாதிரி பவுன் கேட்கிற மாதிரி சார் நான் யூஎம்ல இருக்கேன், அங்க இருந்து டைரக்டா வந்து குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் போக முடியுமாடா? போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கீழே இறங்கும். ஓகேவா? Just a minute. First mode பேர் என்ன? யூசர் எக்ஸிகியூஷன் மோட். செகண்ட் மோடுக்கு பேர் என்ன? பிரிவிலேஜ் மோட். மூணாவது மோடுக்கு பேர் என்ன? ஓகே, குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட். இந்த மூணு மோடோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மோடுக்கு பேர் யூசர் எக்ஸிகியூஷன் மோடு, செகண்ட் மோடுக்கு பேர் பிரிவிலேஜ் மோடு, தேர்ட் மோடுக்கு பேர் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடு. ஃபர்ஸ்ட் மோட் எதுக்காக வச்சிருக்காங்க? டெஸ்டிங் கமாண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. பிங் பண்ணலாம், ஒரு சில டெஸ்டிங் கமாண்ட்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் மோட் எதுக்கு வச்சிருக்காங்க? பிரிவிலேஜ் மோடு வியூ அப்படின்னா ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பார்க்கலாம்? எல்லாமே பார்க்கலாம் ரவுட்டர்ல இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கான்ஃபிகர் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அங்க போய் செக் பண்ண முடியாது. சார் நான் தான் லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு போயிட்டேனே, அப்ப லெவல் 2 பவர்ல லெவல் 3க்கு கிடைக்காதுன்னா கிடைக்காது. எந்தெந்த கமாண்ட எந்தெந்த மோட்ல போடணுமோ அந்தந்த கமாண்ட அந்தந்த மோடு தான் போடணும். அப்போ இன்டர்ஃபேஸ் பாக்குற கமாண்ட் என்ன? ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். இது எந்த மோட்ல போடணும்? பிரிவிலேஜ் மோட்ல போடணும். சார் நான் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் போயிட்டேன், எனக்கு தான் அதிகமான பவர் இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் போனீங்க வராது. அப்ப எந்தெந்த கமாண்ட எந்தெந்த மோட்ல போடணுமோ அந்தந்த கமாண்ட அந்தந்த மோட் தான் போடணும். இப்போ எந்த மோட்ல இருக்கு பாருங்க, யூசர் எக்ஸிகியூஷன் மோட்ல இருக்கு. செகண்ட் மோடுக்கு போன கமாண்ட் என்ன? எனேபிள். பிகாஸ் இங்கே படிச்சிடணும், விடிபி படிக்கலாம் கூடாது. எனேபிள். இப்போ பிரிவிலேஜ் மோட்ல இருக்கு. அடுத்த மோடுக்கு போனா கமாண்ட் என்ன? கான்ஃபிகர் டெர்மினல். சரியா? இப்போ நான் கான்ஃபிகர் டெர்மினல் போட்டேன் அப்படின்னா இப்போ நான் எந்த மோட்ல இருக்கேன்? குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல இருக்கு. பின்னாடி வரணும்னா எக்ஸிட். இப்போ எங்க இருக்க? பிரிவிலேஜ் மோட்ல இருக்கு. திருப்பி பின்னாடி வரணும்னா டிசேபிளும் கொடுக்கலாம், இல்லனா எக்ஸிட்டும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் இருக்கிறது வந்து யூசர் எக்ஸிகியூஷன் மோட்ல இருக்கு. அப்போ இந்த யூசர் எக்ஸிகியூஷன் மோட்ல இருந்து பிரிவிலேஜ் மோட் போகணும் அப்படின்னா we want to give a command called as enable. மேல இருக்கு கிளாஸ்மேட். ஓகே, சோ enable கொடுத்தீங்க அப்படின்னா பிரிவிலேஜ் மோடுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன? கான்ஃபிகர் கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா குளோபல் கான்ஃபிகரேஷன் வந்துருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மோட்ஸை சேஞ்ச் பண்றதுன்னு தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல இருக்கீங்க. இப்போ இந்த நேம் என்ன போட்டிருக்குன்னா ரவுட்டர்னு போட்டிருக்கு. இது என்ன தெரியுமா? இதுதான் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் நேம் அப்படின்றது அந்த ரவுட்டரோட பேர். பை டிஃபால்ட்டா நீங்க எத்தனை ரவுட்டர் வாங்கினாலும் ரவுட்டரோட பேர் என்னவா இருக்கும்? ரவுட்டர் தான் இருக்கும். சார் இல்ல சார் எனக்கு மாத்தணும். ஏன் மாத்தணும் அப்படின்னா இப்ப ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஒரு ரவுட்டர் இருந்தா பிரச்சனை இல்லை, 10 ரவுட்டர் இருக்கு. 10 ரவுட்டர் கன்சோல்ல போனா என்னன்னு காமிக்கும்? ரவுட்டர் தான் காமிக்கும். நீங்க எந்த ரவுட்டர்ல லாகின் பண்ணிருக்கீங்க, எந்த ரவுட்டர் யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக வேணும்னா
சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல இருக்கேன், எதை வேணா சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப கமாண்ட் என்னன்னா host name நான் என்ன பண்றேன் R1 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்னவா மாறிச்சு R1 மாறிச்சு. இதுக்கும் உங்க நெட்வொர்க்கிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவுட்புட் வரலன்னு சொல்லிட்டு host name சேஞ்ச் பண்ணி பாக்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் நான் படிச்சு எப்படி படிச்சேன்னா, நான் ஒரு லேப் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன், இந்த host name மட்டும் மாத்தல, எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன், அவுட்புட் வரல. கரெக்டா பண்ணிட்டேன் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் கரெக்டா பண்ண நினைச்சல இருக்கு, அவுட்புட் வரல. ஆனா ஒரு மனசு மட்டும் ஓரமா ஒரே ஒரு இது இருக்கு, என்னன்னா சார் R1 தானே போட்டாரு, போட்டு பார்ப்போம் திடீர்னு அவுட்புட் வருது. தப்பு வேற எங்கேயோ, ஆனா நம்ம என்ன மனசு என்ன தோணும், சார் போட்ட மாதிரி R1 போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு R1 போட்டு பார்ப்போம். ஆனா அதுக்கும் உங்க அவுட்புட்டுக்கும் இங்க எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பிராக்டிஸ் பண்ண மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகே, 2016 நான் பிராக்டிஸ் பண்ணேன். அப்போ இப்போ host name சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எதுக்காக உள்ள வந்தோம் நம்ம, என்ன கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு. that is my slide. ஃபர்ஸ்ட் எந்த இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம், இந்த 50.0. இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 க்கு என்ன ஐபி அசைன் பண்ண போறோம், 50.0.0.1 பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இன்டர்ஃபேஸ் மென்ஷன் பண்ணணும். எந்த இன்டர்ஃபேஸ், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ஃபர்ஸ்ட் எந்த இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறீங்களோ அந்த இன்டர்ஃபேஸ மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இங்க ஒரு சிம்பிள் மாறிச்சு, என்னன்னு மாறி இருக்கு, -if அப்படின்றது. இப்போ நீங்க குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட்ல இல்ல, லெவல் 4ல போயிடுங்க, இன்டர்ஃபேஸ் மோடுன்னு அர்த்தம். இப்போ நீங்க இன்டர்ஃபேஸ் குள்ள லாகின் பண்ணிருக்கீங்க. எந்த இன்டர்ஃபேஸ் குள்ள, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 குள்ள லாகின் பண்ணிருக்கீங்க. சரியா, சரி. இப்போ அசைன் பண்ணலாம் ஐபி. என்ன ஐபி, 50. அப்ப கமாண்ட் என்னன்னா ஐபி அட்ரஸ் 50.0.0.1 என்ன கிடையாது, ரவுட்டோட ஐபி 1 50.0.0.1. எப்பெல்லாம் ஐபி அட்ரஸ் அசைன் பண்றோமோ அப்பெல்லாம் என்ன கொடுக்கணும், எப்பெல்லாம் ஐபி அட்ரஸ் அசைன் பண்றோமோ கூடவே சப்நெட் மாஸ்கோ இல்ல நெட் மாஸ்கோ இல்ல ப்ரிஃபிக்ஸ் லென்த்தோ ஏதோ ஒன்று தரணும். நீங்க சப்நெட் மாஸ்க் தரணும், சப்நெட் மாஸ்க் நெட் மாஸ்க் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப ஐபி அட்ரஸ் என்ன, ஐபி 50.0.0.1, சப்நெட் மாஸ்க் என்ன 255.0.00 ரெண்டு கொடுக்கும். இருந்துச்சா? தென் இன்னொரு என்ன பிரச்சனைனா, இந்த இன்டர்ஃபேஸ் என்னவா இருக்கு, ஷட் டவுன்ல இருக்கு. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் கொடுக்க சொல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் இருக்கா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் இந்த இன்டர்ஃபேஸ் ஆஃப் வச்சிருக்காங்க, ஐபி அசைன் பண்ணல யூஸ்லெஸ் இது. அப்ப ஆன் பண்ணணும். அப்ப பை டிஃபால்ட்டா இந்த இன்டர்ஃபேஸ் என்னவா இருக்கு, ஷட் டவுன்ல இருக்கு. கரெக்ட்டா, பை டிஃபால்ட்டா ஷட் டவுன்ல இருக்கு. சார் இத ஆன் பண்ணனும்னா இந்த ஷட் டவுனுக்கு முன்னாடி நீங்க நோ ஷட் டவுன் கொடுக்கணும். நோ ஷட் டவுன் என்ன அர்த்தம், மீனிங் என்ன, நோ ஷட் டவுன் என்ன, ஷட் டவுன் பண்ணாதன்னு அர்த்தம். அப்ப ஷட் டவுன் பண்ணாதன்னா என்ன அர்த்தம், ஆன் பண்ணுன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கமாண்டுக்கு முன்னாடி நோன் டைப் பண்ணீங்கன்னா அந்த கமாண்ட் ரிவர்ஸா ஒர்க் ஆகும் சிஸ்கோ ரவுட்டர்ல மட்டும். ஐபி அட்ரஸ் அசைன் பண்ற கமாண்ட் என்ன, ஐபி அட்ரஸ் அசைன் பண்ற கமாண்ட் என்ன, பார்த்து படிங்க. கமாண்ட் என்னன்னா ஐபி அட்ரஸ் அதுக்கப்புறமா ஐபி சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும். சார் தப்பா கொடுத்துட்டேன், நான் 50.10 பண்ணிட்டேன் பை மிஸ்டேக், டோபாலஜி பார்க்காமனா அதை டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணனும்னா கமாண்ட் என்னது நோ ஐபி அட்ரஸ் 50.10. புரியுதா? கமாண்டை கிரியேட் பண்ற கமாண்டுக்கு முன்னாடி நோன் போட்டீங்கன்னா அந்த கமாண்ட் டெலிட் ஆகும். இப்போ நோ ஷட் டவுன் என்ன அர்த்தம்னா ஆன் பண்ணனும் அர்த்தம். என்ன வந்திருக்காரு, லைன் புரோட்டோகால். லைன் புரோட்டோகால் என்னன்னா, நீங்க புரோட்டோகால் டவுன் பாத்தீங்களா ஒரு இடத்துல, அந்த புரோட்டோகால் என்ன பண்ணிருக்காரு, போய் செக் பண்ணிருக்காரு, சிக்னல் அமைச்சிருக்காரு. சார் சிக்னல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்லிருக்காரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா சொல்லிட்டு ஆப் பண்ணி சொல்லிருக்காரு. இல்ல சார் நான் அந்த பக்கம் இருக்க பிசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், கேபிள் கட் ஆயிருக்குன்னா இது அப்பா வரும். ஓகே, ஸ்டேட் அப்னு காமிக்கும், ஆனா புரோட்டோகால் என்ன காமிக்கும், டவுன். அப்ப திருப்பி வந்து ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், டவுனா மாறும். தென் எக்ஸிட். இப்ப எக்ஸிட் கொடுத்தா எங்க போவீங்க, எந்த மோடுக்கு போவீங்க, எக்ஸிட் கொடுத்தா குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் தான் வருவீங்க தவிர பிரிவிலேஜ் மோட் வர மாட்டீங்க. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறது இன்டர்ஃபேஸ் மோடுக்குள்ள இருக்கீங்க. இன்டர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வந்தா யார் வருவா, குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட். அப்ப திருப்பி எக்ஸிட் கொடுத்தா இப்போ பிரிவிலேஜ் மோட். இது புரியணும் இன்னைக்கு கிளாஸ்லயே.
அப்ப வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணணும் நீ. ஓகே, அப்ப இப்போ நான் இருக்குது ப்ரிவிலேஜ் மோட். இப்போ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்குற கமாண்ட் என்ன? ஸோ IP இன்டர்ஃபேஸ் ஓகே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கஷ்டமா இருக்கும், போய் ஈஸியா மாறிடும். ஏன்னா இதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இன்னும் எழுதோட இல்லை, அதான் பிரச்சனை. அப்போ ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப் இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல எழுதணும்னாலும் பரவாயில்ல, ஏன்னா டெய்லி யூஸ் பண்ண போறது இதெல்லாம். ஓகே, அப்போ இன்டர்ஃபேஸ் பாக்குற கமாண்ட் என்னன்னா ப்ரிவிலேஜ் மோட்ல வந்துட்டுதான். ப்ரிவிலேஜ் மோட்ல வந்துட்டுதான் ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்னு கொடுக்கணும். என்டர். இப்போ காட்டுதா? ஒன் செகண்ட். காட்டுது பாருங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 என்ன IP இருக்கு? 50.0.0.1. ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? புரோட்டோகால் என்னவா இருக்கு? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1க்கு என்ன IP பண்ண போறோம்? 60.0.0.1 பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ கமெண்ட் சொல்லுங்க. எனேபிள். அடுத்தது கான்ஃபிகர் டெர்மினல். அப்படியே கடகடன்னு மைண்ட்ல வரணும். கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட் போயிருவீங்க. ஷோ கமெண்ட் தேவையில்ல, எத்தனை பார்க்க போறீங்க இன்டர்ஃபேஸ் அதான் பார்த்துட்டோம்ல. இப்போ கமெண்ட் என்ன? இன்டர்ஃபேஸ் மென்ஷன் பண்ணணும். அவசரப்பட்டு யாருன்னா சார் IP அட்ரஸ் 60.0.0.1 255.0 கமெண்ட் கரெக்ட் தான், போட்ட இடம் தப்பு. ஓகே, அப்ப என்ன எரர் வரும்? இன்வாலிட் இன்புட் டிடெக்டர் அப்படின்னு வரும். நோட்ல பாப்பீங்க இதே கமெண்ட் தான் இருக்கும், ஆனா போட்டோ எடுத்துக்காது, போட்ட இடம் தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் எதை மென்ஷன் பண்ணணும்? இன்டர்ஃபேஸ். என்ன இன்டர்ஃபேஸ்? 0/1க்குள்ள போயிட்டு IP அட்ரஸ் 60.0.0.1 255.0.0.0. அடுத்தது கடகடன் வாங்க கிளாஸ்ல. நோ ஷட் டவுன் அப்படின்ற கமெண்ட் கொடுக்கணும். அப்பதான் இன்டர்ஃபேஸ் என்ன மாறும்? ஆன் ஆகும், இல்ல ஆஃப்ல இருக்கு. கொடுத்தாச்சா? இப்போ இன்டர்ஃபேஸ் பாக்குற கமெண்ட் என்ன? இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப். வருமா வராதா? வராது. இன்வாலிட் இன்புட் டிடெக்டர். இந்த கமாண்ட் எங்க போடணும்? ப்ரிவிலேஜ் மோட்ல தான் போடணும். ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க? எக்ஸிட் கொடுத்தா எங்க போவீங்க? குளோபல் கான்ஃபிகரேஷன் மோட். திருப்பி எக்ஸிட் கொடுத்தா எங்க போவீங்க? பண்ணிட்டீங்களா? இப்போ கமாண்ட் சொல்லுங்க. ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப். IP இருக்கா? அப்போ ரெண்டு இன்டர்ஃபேஸுக்கும் ரெண்டு IP அசைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸுக்கு 50.0.0.1, செகண்ட் இன்டர்ஃபேஸுக்கு 60.0.0.1. இப்பதான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு ரவுட்டருக்கு IP அசைன் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, நிறைய படிக்கணும். ஒரு பிசிக்கு IP அசைன் பண்றது ஈஸி. இங்க பாருங்க, இந்த பிசி போங்க, டெஸ்க்டாப் போங்க, IP கான்ஃபிகரேஷன் போங்க. என்ன IP? 50.0.0.10 க்ளோஸ். இந்த பிசி போங்க, டெஸ்க்டாப் போங்க, IP கான்ஃபிகரேஷன் போங்க, 60.0.0.10 சப்நெட் மாஸ்க் க்ளோஸ். அப்போ ஒரு பிசிக்கு IP அசைன் பண்ணதுல ஒரு பெரிய பாராமீட்டர் கிடையாது. ஆனா ஒரு ரவுட்டருக்கு IP அசைன் பண்ணணும்னா நீங்க அதுக்கு ஒரு நாள் கஷ்டப்படும். ஈஸி கிடையாது. இப்ப நான் கடகடன் டைப் பண்ணிருக்கேன்னா இந்த 4 வருஷம் எனக்கு வேலை இதுதான், அதனால நான் கிளாஸ் எடுத்துட்டு போயிடுறேன். பட் இப்போ நான் ரவுட்டர் கையில கொடுத்துட்டேன், நோட்டை கையில கொடுத்துட்டேன் அப்படின்னா நோட்டை பார்த்துட்டு டைப் பண்றது கஷ்டம். என்ன எங்க டைப் பண்ணணும்னு தெரியாது. யூ வாண்ட் டு டு பிராக்டிஸ். அடிப்படணும், ஈஸி கிடையாது. ஒரு விஷயம் டக்குன்னு வராது. போட்டுக்கிட்டு அடிபட்டு ஒரு 2 நாள் பிராக்டிஸ் பண்ண அப்புறமா தான் என்னமா சரளமோ. கிளியரா? அதனால ஃபர்ஸ்ட் நாளே அவ்வளவு ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது. சரி, ஓகே, IP அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போர்ஷன் ஆரம்பிப்போம். ஓகே, நேத்து கிளாஸ் போர்ஷன். எப்போ ஒரு ரவுட்டருக்கு IP அட்ரஸ் அசைன் பண்ணுமோ பேக் எண்ட்ல என்ன நடக்கும்? சூப்பர். இட்ஸ் நாட் a root table, that is called as routing table. இப்போ இந்த ரவுட்டிங் டேபிள் என்ன நடக்கும்? ரூட்ஸ் எல்லாமே வரும். கரெக்டா? இப்போ அதான் சொல்றேன், நேத்து கிளாஸ் யாரு வீட்டுக்கு போய் ரீகால் பண்ணிருக்கணும், இல்ல நேத்து கிளாஸ் ரீகால் பண்ணலனாலும் நேத்து கிளாஸ் ஞாபகம் இருந்தா மட்டும்தான் இதுக்கு மேல கிளாஸ் புரியும். இதான் உண்மை.
இப்போ இங்க யார் யாருக்கு ரூட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா 50.0.0.0 தென் சூப்பர் /8 எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு? சூப்பர் குட். வேற யாருக்கு ரூட் இருக்கும்? 60.0.0.0/8 F0/1ல கரெக்டா இருக்கு. இந்த ரூட்டுக்கு பேர் தான் என்ன? பக்கா. இந்த ரூட்டுக்கு பேர் தான் என்ன? டக்கு டக்குன்னு ஆன்சர் வரணும். டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸை நம்ம எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டிங் டேபிள் வந்துடும். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த டைம்ல ரவுட்டிங் டேபிள் ரூட்ஸ் இருக்கணும். அப்போ எப்படி ரவுட்டிங் டேபிள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க தானே போறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிவிலேஜ் மோட் போங்க. ரவுட்டிங் டேபிள் பார்க்குற கமாண்ட் என்னன்னா, நேற்று ரூட் டேபிள் பார்க்குற கமாண்ட் என்ன? ரூட் பிரிண்ட் ஓபன் பண்ண தேவையில்ல, சொல்லியாச்சுன்னா சூப்பர். ஓகே, அப்போ ரூட் பிரிண்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அது பிசியோட ரூட் டேபிள் பார்க்கிறதுக்கு. சிஸ்கோ ரவுட்டர்ல இருக்க ரவுட்டிங் டேபிளை பார்க்கணும்னா கமாண்ட் என்னன்னா ஷோ ஐபி ரூட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்டை போட்டா இவர் காமிப்பாரு. அப்ப என்ன காமிப்பாருன்னா, யாரு முந்தா நேத்து கிளாஸ் யார் படிச்சிருக்கீங்களோ அது அவுட்புட்டா இருக்கும் பாருங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அது இங்க அவுட்புட்டா இருக்கும். இதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பல. ஓகே, அப்போ 50 நெட்வொர்க் 60 நெட்வொர்க் டைரக்ட்லி கனெக்டட். எந்தெந்த இன்டர்ஃபேஸ்ல டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கோ அந்த இன்டர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. கிளியர்? ஏன் இங்க 2 நெட்வொர்க் மட்டும் இருக்கு? பிராக்டிகல். ஏன் 2 மட்டும் இருக்குன்னா 2 ஐபி தான் சென்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப 2த்துக்கு ஏத்த ரூட் வந்துருச்சு. மூணாவது இன்டர்ஃபேஸ்ல மூணாவது ஐபி சென்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த ரூட் உள்ள வரும். சரிப்பா, அப்போ கிளாஸ் முடிய போகிறது. Now listen. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு மேல யாருமே ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் கேட்கறவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். அதனால கிளாஸ் சைலண்டா இருக்கும். பிகாஸ் கிளாஸ் ஃப்ளோ முக்கியம். இப்போ நான் என்ன பண்றேன், நல்லா கவனிங்க கிளாஸ். ஈஸி போர்ஷன். மேபி 7 to 9 மார்னிங் பேட்ச் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இந்த போர்ஷன்ல. 10 to 12 கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் இப்போ வரையும் எனக்கு கிளாஸ்ல ஆன்சர் கரெக்டா வந்திருக்கு. பார்க்கலாம். நான் எந்த பிசி போறேன்னு மெதுவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிசி 50.0.0.10ல இருக்கு. கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு சந்தோஷ் ஐபி செக் பண்ற கமாண்ட் என்ன? நார்மலா ஐபி செக் பண்ற கமாண்ட் விண்டோஸ். சூப்பர். ஐபி கான்ஃபிக் எந்த ஐபில இருக்கு அப்படின்னா 50.0.0.10ல இருக்கு. என் பக்கத்துல இருக்க ஐபி என்னன்னு தெரியுமா யாருக்குன்னா? என் பக்கத்துல இருக்க ஐபி டோபாலஜி மைண்ட்ல வரணும். டோபாலஜி எழுதி தான் மைண்ட்ல வரணும் கிடையாது. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்ல டோபாலஜி மைண்ட்ல வந்திருக்கணும். டோபாலஜி என்ன? டோபாலஜி ஃபர்ஸ்ட் டோபாலஜி என்ன? அதே தெரியாது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் லெசன் இருங்க நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ல இருந்து திருப்பி போறேன். டோபாலஜினா என்னன்னா, இந்த டிரா பண்ணி வச்சிருக்கீங்களா, இதான் டோபாலஜி. வேற ஒன்றும் டோபாலஜி. கம்பெனி டோபாலஜின்னு வாங்க. கம்பெனி டோபாலஜி என்ன? எது எங்கெங்க கரெக்டா இருக்குன்றது தான் டோபாலஜி. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அப்படியே கையில வச்சிருக்க கூடாது. சின்ன டோபாலஜி இந்த டைம்ல எல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும். மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, லிசன், இந்த டைம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிசி அங்க இருந்து ஒரு கேபிள் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? ரவுட்டர்ல. அந்த ரவுட்டர்ல இருந்து கேபிள் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? பிசில. ஃபர்ஸ்ட் பிசியோட ஐபி என்ன? அதுக்கு பக்கத்துல இருக்க ஐபி என்ன? 50.0.1. அதுக்கு பக்கத்துல இருக்க ஐபி 60.1. அதுக்கு பக்கத்துல இருக்க பிசியோட ஐபி 60.10. மைண்ட்ல ரீட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் கிளாஸ். அப்ப நான் எந்த பிசில இருக்குன்னா 50.10ல இருக்கேன். என் பக்கத்து ஐபி என்ன தெரியுமா? 50.1 அப்படின்னா சும்மா அவரை பிங் பண்ணி பார்த்துக்கோமே. ஃபர்ஸ்ட் 50.0.0.1 பிங் பண்றேன். இங்க ஆகுதா? 50.10ல இருந்து 50.1 அப்படின்னா எனக்கும் ரவுட்டருக்கும் இங்க கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த பிசி வர ஓகே, செகண்ட் பிசி 60.0.0.10 கமாண்ட் ப்ராம்ப்ட். இங்க இருந்து இதுக்கு பக்கத்துல ஐபி என்ன? 60.0.0.1 பிங் பண்றேன். கம்யூனிகேஷன் இருக்கு. அப்போ பிசி டு ரவுட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு, அந்த பிசில இருந்து ரவுட்டர் கம்யூனிகேஷன் இருக்கு. பட் இது எனக்கு தேவையில்லாதது. எனக்கு என்ன அப்படின்னா, யாருமே இனிமே பேசக்கூடாது, சைலண்டா இருங்க. நான் 50.10 பிசி போறேன். I am in 50.10. பார்த்துக்கோங்க, 50.0.0.10
0.0.10. எனக்கு இங்க இருந்து யாருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா என் ஹெச்ஆர்பிசி. என் ஹெச்ஆர்பிசியோட ஐபி என்னன்னா 60.0.0.10. ஓகே, என்னோட ஹெச்ஆர்பிசிக்கு தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரவுட்டர்ல ரூட்ஸ் இருக்கு, ஐபி அசைன் பண்ணியாச்சு, பிசிக்கு நல்லபடியா ஐபி அசைன் பண்ணியாச்சு, புரோட்டோகால் அப்ல இருக்கு, கேபிள் இஷ்யூ எதுவுமே கிடையாது, எல்லாமே கிளியரா இருக்கு. இப்போ நான் 50.10 இருந்து 60.0.10 வந்து பிங் பண்ண போறேன். நோ நீட் டு சே எனிதிங், ஜஸ்ட் லிசன். So listen carefully. When I ping from 50.10 to 60.0.0.10, we have some error. The error is request timed out அப்படின்னு வருது. ஓகே, request timed outனா என்னன்னு படிக்காதீங்க, இது தப்பு. இந்த மாதிரி எரர் வராது, வேற எரர் வரும். நான் சொல்லித்தரேன் என்னன்னு. ஆனா என்ன இப்ப பிரச்சனைனா கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்றாங்க. ஓகே, இங்க உங்க ஹெச்ஆருக்கும் சேல்ஸுக்கும் கம்யூனிகேஷன் இல்லைன்னு. அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரும் பண்ண தேவையில்ல, நான் கேட்கறவங்க மட்டும் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சுதா ஜஸ்ட் சைலண்டா இருங்க. ஏன் இந்த மாதிரி சைலண்டா இருக்க சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டு அது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சூப்பரா படிக்கிறார் கிளாஸ்ல, ஓகேவா, அவரு டக்குன்னு ஆன்சர் பண்றாரு. அவர் ஆன்சர் பண்ணிட்டாருன்னா மீதி பேர் எல்லாம் டவுன் ஆயிடுவீங்க. உங்களுக்கு யோசிக்க டைம் இருக்காது, நீங்களும் யோசிக்கணும். கிளாஸ்ல எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கணும். ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிட்டு நான் அவர் சொல்லிட்டு கிளாஸ் முடிக்க முடியாது, எனக்கு எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். அப்போ ஒரு ஆள் ஆன்சர் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் டைம் தரேன், எல்லாரும் காமனா யோசிச்சு வைங்க ஒரு 5 நிமிஷம். ஓகேவா, we will move to next content. அப்ப என்னன்னா கொஸ்டின், ஆன்லைன் எக்காரத்து கொண்டும் சாட்ல ஓப்பன் சாட் போடக்கூடாது. ஆன்லைன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா பர்சனல் சாட் இருக்கும், அந்த ஜூம்ல போனீங்க அப்படின்னா பர்சனல் சாட். ஆன்லைன் எப்போனா பண்ணலாம் ஆன்சர். ஆன்லைனுக்கு இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் பண்ணலாம், ஆஃப்லைன் மட்டும் தான் பண்ணக்கூடாது. அதுவும் ஆன்லைன் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, எனக்கு இந்த காப்பி பேஸ்ட்லாம் பிடிக்காது, ஒரு ஆள் போட்டு அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறதுலாம். எனக்கு ஜூம்ல போனீங்கன்னா டு மை நேம் அதை செலக்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் என்னன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், என்ன கேட்க போறேன், ஏன் இங்க நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை? முடிஞ்சா ஆன்லைன் மெம்பர்ஸ் சாட்ல பர்சனலா ரிப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ஒரு கிளாஸ் நேத்தா சொல்லி அனுப்பிச்சவங்க, என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னா, ஒரு நாள் டேட்டா லாஸ் ஆகும்பா, அந்த டேட்டா லாஸ் எங்க ஆகுது, ஏதாவது ஏன் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அது கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்படின்னா எல்லா டிவைஸோட பிஹேவியர் மட்டும் எப்படி படிச்சிருக்கணும், கதை போல இப்ப மட்டும் யாருன்னா படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 செகண்ட்குள்ள எனக்கு தெரிஞ்ச கதை போல படிச்சிருந்தீங்கன்னா எஸ், இன்னும் ஒரு 5 செகண்ட்குள்ள 10 செகண்ட்குள்ள ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். இதான் உண்மை. ஏன் கதை போல யார் வீட்டு கதையோ கிடையாது, நான் சுரேன் சார் சொல்லி கொடுத்த கதை போல படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆன்சர் உங்க மைண்ட்ல வரும். இல்லைன்னா இன்னும் நீங்க கதையில இல்லைன்னா தெரியுமா, ஆன்சர் சொல்லிடாதீங்க, தெரியுமா தெரியும் மட்டும் சொல்லு. பவன் தெரியுமா? நான் பவன் கன்ஃபார்மா தெரியலையா? ஓகே. லோக் தெரியுமா? தெரியுமா? ஓகே. எனக்கு லோகெல்லாம் ஸ்டோரி போல வருவாரு, பட் பார்க்கலாம் ஆன்சர் கரெக்டா இருக்கு. அப்புறம் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்றீங்க, மார்னிங் 7 to 9 யாருமே சொல்லல, 3 பேர் தான் சொன்னாங்க. அதுலேயே நான் அப்செட் ஆயிட்டேன். 10 to 12 பேட்ச்னா ஒழுங்கா சொல்லுங்க, உங்களை எதிர்பார்க்கும். அது எப்படி படிச்சிருக்கோம்னா என் கதை போல படிச்சிருக்கு. நான் நேற்று என்ன சொல்லி கொடுத்தனோ நேற்று கிளாஸ் தான் ஆன்சர் இருக்கு. ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா இப்படி பாருங்க, டோபாலஜி பார்த்து கண்டுபிடிங்க. நேற்று கிளாஸ் போர்ஷன் ஆன்சர் இருக்கு, முடிஞ்சா நோட் ஓபன் பண்ணி கண்டுபிடிங்க.
யாரும் ஆன்சர் ஷேர் பண்ண வேணாம், முடிஞ்சா கண்டுபிடிங்க. உங்க நோட்ல ஆன்சர் இருக்கு, பார்க்கலாம் அது எப்படி படிச்சு வச்சிருக்கீங்க, இல்ல நோட்டை தியரியா எழுதி வச்சிருக்கீங்களா, இல்ல நோட் இப்ப பாதி பேர் நோட் தானே நம்புறீங்க, நம்ம நோட் பண்ணிட்டோம் சிசிஐ நோட் போட்டோன்னு இப்ப தெரிஞ்சிடும். நோட்ல ஆன்சர் இருக்கு, ஓபன் பண்ணுங்கன்ட்டு பாருங்கன்ட்டு, அதுவும் நேத்து கிளாஸ் போர்ஷன் தான் ஆன்சர் இருக்குன்ட்டு முடிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. தெரியும்னா தெரியும் மட்டும் சொல்லுங்க. பிகாஸ் ஒரு சில பேர் அந்த நோட்டை நம்புவீங்களே, இதான் பிராக்டிஸ். முடிஞ்சா அந்த நோட்ல இருந்து ஆன்சர் எடுங்க. Online waiting for you. Only I get 4 messages, I think. Remaining members என்ன பண்றீங்க ஆன்லைன்ல? நேத்து கிளாஸ்ல ஆன்சர் இருக்கு, அதுக்காக நேத்து கிளாஸ்ல ஆன்சர் சொல்லிட்டு 2 பேப்பர் தான் எழுதிருப்போம். அந்த பேப்பரை ஒரு 10 நிமிஷம் திருப்பி பார்த்தாலும் அந்த ஆன்சர் எடுக்கிறது கஷ்டம் தான். அந்த ஸ்டோரி ஞாபகம் இல்லைன்னா அவ்வளவு. ஒரு டிவைஸோட பிஹேவியர் ஞாபகம் இருக்கணும், ஒரு டிவைஸ் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும். நீங்க மொத்தம் எத்தனை டிவைஸ் இருக்கு ஹரி? ஹரி தானே, எத்தனை டிவைஸ் இருக்கு மொத்தம்? 2 பிசி. மொத்தம் எத்தனை டிவைஸ் இருக்கு? 3 டிவைஸ் இருக்கு. ஹரி கண்ண முடியும் ஒழுங்கா 3 டிவைஸோட பிஹேவியர் பாரு, ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பிஹேவியர் அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க சுவிட்சும் கிடையாது, சுவிட்சை பத்தி யோசிக்க தேவையில்ல. ஹப்பும் கிடையாது, ஹப்பை பத்தி யோசிக்க தேவையில்ல. 2 டிவைஸ் பிஹேவியர் தான். பிசி பிஹேவியர் என்னன்னு தெரியும். கண்ண மூடி ஒழுங்கா பிசி பிஹேவியர் இப்ப கண்டுபிடிக்கிறீங்க. இல்லைன்னா இனில இருந்து உங்க சிசிஎன்ஏ கிளாஸ் கிடையாது, அதோட புது பேட்ச் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க சொல்லி தருவோம். நேத்து கிளாஸ் போர்ஷன் இந்த பிசில நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிங் யாரை பிங் பண்ணிருக்கோம்? 60.0.0.10 பிங் பண்ணிருக்கோம். ஆன்சர் கண்டுபிடி. நான் அதை எழுதி காமிச்சேன், ஏன்னா எதுனே தெரியாம யோசிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன யோசிக்க சொன்னா கூட தெரியாது உங்களுக்கு. சரி யோசிக்க சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதனால கொஸ்டின் போட்டேன். 50.10 இருந்து 60.10 பிங் பண்ணா பிங் ஆகல, ஏன் பிங் ஆகலன்னு கேட்கிறேன். தெரியும்னா தெரியும்னு சொல்லு. ஓகே தெரியும். குட். எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க? 10,000 ரூபாவா? தெரிஞ்சிடும் இன்னைக்கு. பவுன் தெரியணும். ஓகே பாலாஜி என்னாச்சு? பிசி பிகேர் என்ன பாலாஜி? ஒழுங்கா நோட்டை பாருங்க. ஒரு பிசியோட பிகேர் என்னன்னு படிங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மீதி எல்லாம் படிக்கலாம் சிசிஎன்ஏவை. ஒரு பிசியோட பிகேர் நேத்து எடுத்த கிளாஸ் இன்னைக்கு யோசிக்கிறீங்க. இன்னும் இருக்கே ரவுட்டிங்கு, ஸ்விட்சிங்கு, வீலான்லாம். சந்தோஷ் கண்டுபிடிச்சியா? பிசியோட பிகேர் என்ன? அவ்வளவுதான், படிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். பவுன் அது எல்லாருக்கும் தெரியும், அது எப்படி பாக்குறதுன்னு தெரியல பசங்களுக்கு. பாருங்க ஐபி செக் பண்ணிட்டு அடுத்தது அழகா பாரு. ஆன்சர் உன்னால சொல்ல முடியும், ஒழுங்கா பாரு. ஏப்பிங்க அவ்வளவு மாதிரி என்னாச்சு தெரியும்ல? டவுட் தான், ஆனா ஒரு கெஸ் பண்ணிருக்கேன். சரியா? ஓகே. அது ஓபன் பண்ண முடியாதுல்ல. Oh, correct. Okay. It belongs to different interface and they are on different network. Okay, ஸ்ரீனிவாசன்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு.
ஒரு பிசியோட பிஹேவியரை படிக்காம விளையாடின்னு இருக்கீங்க சிசிஎன்ல. அது படிச்சுட்டாச்சு ஒரு சில பேர், அதை கம்பேர் பண்ண தெரியல, ஒரு பயத்திலே இருக்கிறது. ஆன்சர் கரெக்டா தப்பா, ஆன்சர் கரெக்டா தப்பான்னு ஒரே ஒரு ஆன்சர் தான், அவ்வளவுதான் சொல்றது நான். ஓகே, ஆன்சர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேத்து கிளாஸ் போர்ஷன் ஆன்சரு. உங்க பேரு ராஜ்குமார். ஆன்சர் கண்டுபிடிக்கலையா? பிசியோட பிஹேவியர் என்ன ராஜ்குமார்? ஒரு பிசில இருந்து டேட்டா அனுப்ப போறோம்னா ஒரு பிசி, அதெல்லாம் வேணாம். நான் நேத்து கிளாஸ் போர்ஷன் கேட்கிறேன், இன்னைக்கு கிளாஸ் நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு கிளாஸ் தான் கன்ஃபியூஸ் ஆவறீங்க, நேத்து கிளாஸ் புரிஞ்சுதா? அதான் கேட்கிறேன். ஒரு பிசி டேட்டா ஜெனரேட் பண்ணிட்டாருன்னா அந்த பிசி என்ன பண்ணுவாரு? ஒரு டேட்டா ஜெனரேட் பண்ணிட்டாரு, அந்த டேட்டா வெளியே அனுப்ப ஆசைப்படுறாரு. வெளியே அனுப்ப போறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. என்ன பண்ணுவார் அந்த பிசி? நேத்து ராஜ்குமார் சொன்ன ஆன்சரு ஃப்ளோவா சொன்ன ராஜ்குமார் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போய் ரீகால் பண்ணல. கரெக்டா? கரெக்ட் தானே? வீட்டுக்கு போய் நோட் ஓபன் பண்ணல. அதுதான் பிரச்சனை. நேத்து ராஜ்குமார் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு சொன்னது, சார் இதுதான் பண்ணுவார் சார், அடுத்தது இதுதான் சார் பாப்பாரு, அடுத்தது இதுதான் சார் பாப்பாரு. அதனாலதான் ராஜ்குமார பிராக்டிகல். ராஜ்குமார் இன்னைக்கு ஸ்டெப் ஒன்னே சொல்ல. ஹரி ஒரு பிசி ஜெனரேட் பண்ணிட்டாரு டேட்டாவை, பிசி என்ன பண்ணுவாரு? அப்படியே ஹரி எங்கேயோ போயிடும் டாபிக். என்ன பண்ணுவார் பாலாஜி? ஒரு பிசி டேட்டா ஜெனரேட் பண்ணிட்டாரு, அந்த டேட்டா வெளியே சென்ட் பண்ண போறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு பாலாஜி. நேத்து கிளாஸ் எடுத்தார். என்ன பண்ணுவாரு? அதுல என்கேப்சுலேஷன் ஆயிடுச்சு. அடுத்தது பாலாஜில அவுட். விஜய் என்ன பண்ணுவாரு? எது ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஐபி பாப்பாரா? பார்த்துட்டு கரெக்ட் தான், மெதுவா சொல்லு. பவுன் சொல்லி முடிங்க. இன்னும் கிளாரிட்டி இல்ல. எஸ் லோக் சொல்லுங்க. நீ சொல்றது நாங்க சொல்லி விடுறோம்ல, அவசரப்படாது. ஓகே, அப்போ லோக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஐபி பாப்பாரு. நேத்து கிளாஸ் போர்ஷன் இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா கிளாஸ் அப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்க வீட்டுக்கு போய் படிக்கணும். அன்னைக்கு போர்ஷன் ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ டெஸ்டினேஷன் ஐபி பாக்குறாரு. டெஸ்டினேஷன் ஐபி யாருக்கு போகுது? 60.0.0.10க்கு போகுது. இப்ப லோக் சொல்லு. அப்போ லோக் சொல்ற மாதிரி அந்த பிசியோட பிஹேவியர் என்னன்னா, அந்த டெஸ்டினேஷனுக்கு அவரோட ரூட் டேபிள்ல ரூட் இருக்கான்னு செக் பண்ணுவாரு. அப்போ இப்போதைக்கு அந்த பிசில அவரோட ரூட் டேபிள்ல என்னென்ன ரூட் இருக்கும்? பவன் 50.0.0.0/8க்கு ரூட் இருக்கும். 50.0.0.10/32க்கு ரூட் இருக்கும். நீங்க பிங் பண்ணது 60.0.0.10. இப்போ லோக் என்ன நடக்கும்? மேட்ச் ஆகல. ஆகுதா இல்லையா? ஆகலன்னா லோக் என்ன பண்ணுவார்? பிசி இது எப்ப படிக்க போறீங்க மீதி பேர்லாம்? இதான் கொஸ்டின். சின்ன விஷயத்த நீங்க பெருசா பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. நேத்து பார்த்த போர்ஷன் எனக்கு தெரியல பாதி பேர். ஓகே, நேத்து பார்த்த போர்ஷன் இது ஒன்றும் பெரிய ரவுட்டிங் லாஜிக்கு எங்கேயோ பெரிய கடல்லாம் கிடையாது. நேத்து சொல்லி கொடுத்த லாஜிக்கு இன்னைக்கு வர சொல்ல என்ன அப்படின்னா, பாதி பசங்க எல்லாருக்கும் இந்த லாஜிக் தெரியும். இப்ப நான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன் போர்ஷன், இது புரியாமலாம் இருக்காது, எல்லாருக்கும் புரியும். நீங்க என்ன பண்றீங்கன்னா தேடி மக்க படிக்கிறீங்க சிசிலியர், அதான் பிரச்சனையே. ஓகே, இந்த மக்க படிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் அந்த ஸ்டோரி பார்க்கணும் வர போறது. நான் சொல்றேன்ல, எனக்கு ஸ்டோரி போல நான் சொல்லி கொடுத்துருவேன். அந்த ஸ்டோரியில ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் என் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஆன்சரே வராது. எப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க எதையோ ஒன்று சொல்லுவீங்க. ஒரு பிசியோட பிஹேவியர் சொல்லி கொடுத்தோமா, அந்த பிசியோட பிஹேவியர் அடுத்த நாள் ஞாபகம் இருக்கணும். ஒரு ஹப்போட பிஹேவியர் சொல்லி கொடுக்கணுமா, ஹப்போட பிஹேவியர் ஞாபகம் இருக்கணும். ஸ்விட்சோட பிஹேவியர் ஞாபகம் இருக்கணும். தென் ரவுட்டோட பிஹேவியரும் ஞாபகம் இருக்கணும். Now listen. அப்போ நீங்க ஒரு 5ல இருந்து 7 பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்குது. என்ன அப்படின்னா, சார் சாட்ல ஒரு 4 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. தென் பவன், தென் ஒரு சில பேர்லாம் வந்து ஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பிசி 16 நெட்வொர்க் டேட்டா அனுப்ப போறாருன்னா அனுப்ப முடியாது. அப்ப எப்படி 50.1 மட்டும் பிங்காச்சு? ஏன் அப்படின்னா சேம் நெட்வொர்க் சொல்லக்கூடாது. சார் அவர்கிட்ட 50க்கு ரூட் இருக்கு, அதனாலதான் நீங்க இங்க இருந்து 50.1 பிங் பண்ண சொல்லி பிங்காச்சு. அப்போ லிசன்,
இங்க இருந்து நீங்க 60.0.0.10 பிங் பண்ண சொல்ல பிங் ஆவாது. அப்போ உங்களுக்கு ஒரு எரர் அடிக்கும். ஆன்லைன் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட் ஐடி போடுங்க. ஒரு எரர் ஒன்று அடிக்கும். என்ன எரர் அடிக்கும் அப்படின்னா, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு வரும். ஓகே, என்ன எரர் அடிக்கும்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு வரும். டிக்கஸ்ட் டெம்ப்ளேட் வராது. சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ்ல தப்பாதான் காமிக்கும் ஒரு சில விஷயங்கள். ஓகே, டிக்கஸ்ட் டெம்ப்ளேட் வராது, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வரும். அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, there is a no route for destination network. In source device, destination network-க்கு உங்களோட source device-ல root இல்ல, அதனால பாக்கெட் டிராப் ஆயிடும். டிராப் ஆயிட்டு உங்க சிஸ்டம் உங்ககிட்ட என்ன சொல்லுவாருன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வரும். அப்படின்னா இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு 60க்கு போ ரூட் இல்ல, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இந்த டேட்டா டிராப் பண்ணிடுறேன். அதனால தான் உங்களுக்கு என்னன்னு காமிப்பார் பிசி, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு காமிப்பார். இனிலிருந்து மொத்த பேர் லேப்ல இருக்கணும். ஆஃப்லைன் செம்ம டல் அறியுங்க. ஏன்னா நேற்று பார்த்த போர்ஷன் நீங்க மறக்குறீங்க. இனிந்து லேப் ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும். எல்லாருமே ரீகால் பண்ணுங்க போர்ஷனை, வீட்டுக்கு போயிட்டு சும்மா வராதீங்க. அப்போ 6.10 உங்களால பிங் பண்ண முடியாது. ஏன் பிங் பண்ண முடியாதுன்னா, ஏன் பிங் பண்ண முடியாது, ரூட் கிடையாது. அப்போ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம தான் என்ன பண்ண போறோம்னா, இந்த பிசிக்கு போயிட்டு எந்த யாருக்கு ரூட் இல்ல, 60 ரூட் இல்லையா, நம்ம தான் போய் ஆட் பண்ண போறோம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா வராது, மேனுவலா நான் போய் ஆட் பண்ணுவோம். 60.0.0.0 8 தான் போடணுமா, உங்க இஷ்டம், என்ன வேணா போடலாம். 8 போட்டு என்ன நடக்கும், 16 போட்டு என்ன நடக்கும், அவ்வளவுதான் லாஜிக். 8 போட்டா சந்தோஷ் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்டேட் மட்டும் மேட்ச் ஆகும். 16 போட்டா போறது 60.0 தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் 8 போடுறேன். 8 கேட்வே என்ன போடணும்னா, எப்பவுமே நீங்க ரூட் ஆட் பண்ண சொல்ல, இது நம்ம ஆட் பண்றோமா, இவரோட பக்கத்துல என்ன ஐபி இருக்கோ அப்படின்னா ரவுட்டர் இன்டர்ஃபேஸுக்கு நீங்க என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஐபியை தான் இங்க நீங்க கேட்வேவா போடணும். ஓன் ஐபியை போடக்கூடாது. நீங்க ரூட் எழுத போறீங்கன்னா பக்கத்து இன்டர்ஃபேஸ்ல என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபியை தான் இங்க நீங்க கேட்வேவா போடணும். அப்போ 60 network /8 50.0.1. அப்போ போன தடவை ரூட் இல்ல, டேட்டா டிராப் ஆயிடுச்சு, இந்த தடவை ரூட் போட்டாச்சு. ஓகே, இப்போ நான் அதே பிசில இருந்து 60.0.0. பிங் பண்றேன். பிங் ஆகுமா ஆவாதா, சே எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. விஜய் பாத்திரம் மெதுவா சொல்லுங்க. போன தடவை ரூட் இல்ல, இப்போ ரூட் போட்டேன். கேட்வே கரெக்ட் தான், தப்பான கேட்வே கிடையாது. கேட்வே நான் சொல்லி கொடுக்குறேன், கேட்வே கரெக்ட் தான் அங்க. ஓகே, சே எஸ் ஆர் நோ. சார் ரூட் போட்டீங்களே, பிங் ஆகும் என்ன, பிங் ஆகும். இல்ல சார் இன்னும் ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்கு, பிங் ஆகாத, பிங் ஆகும். சே எஸ் ஆர் நோ. நோ. எஸ். நோ. சரி. நோ. நோ எஸ் ஆர். பாத்துரு சார் மெதுவா. பேக். புது பிரச்சனை நீங்க. நோ. ராஜ் தானே. ஓகே. ஹரி. எஸ். பக்கத்துல. ஓகே. பக்கத்துல. ஓகே. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு ஒரு சில விஷயத்துல. இப்பதான் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கு. ஆனா எதுக்காக நோ சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல. பார்த்து செக் பண்ணிட்டு கரெக்டா தான் நோ சொல்றீங்களா இல்ல தப்பா நோ சொல்றீங்களான்றது கேட்டா தெரியும். பரவாயில்ல, ஆன்லைன்ல கூட இட்ஸ் கோயிங் குட் ஐ திங்க். நாலு சார். அப்ப இப்ப பிங் ஆகுமா ஆவாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி பார்ப்போமே. ட்ரேஸ்னா என்ன, பிங் பண்ணீங்களா, பேக் எண்ட்ல என்ன டேட்டா ஜென்ரேட் ஆகும், ஐசிஎம்பி, அதான் எக்கோ டேட்டா பவுன் சொல்ற மாதிரி.
சந்தோஷ் சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்ன? இரு நானே முடிச்சிடறேன். 50.10 சோர்ஸ் ஐபி. டெஸ்டினேஷன் ஐபி என்ன? டெஸ்டினேஷன் ஐபி தான் 60.0.10. 50.10 6.10 அனுப்ப போறாரு. இப்போ இந்த டிவைஸ் என்ன பண்ணுவாரு? ஜம்ப் அடிக்காதீங்க. ரவுட் பிசியோட பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதானே தப்பு பண்றீங்க. பிசி பிஹேவியர் என்ன பண்ணாரு? டெஸ்டினேஷன் ஐபியை பாப்பாரு. 6.10க்கு போகுது. இப்போ இந்த பிசி என்ன பண்ணுவாரு? அவரோட ரூட் டேபிள்ல 60க்கு ரூட் எதனா மேட்ச் ஆகுதா, எதனா ஒரு ஆக்டேட் தான் மேட்ச் ஆகுதா இல்ல ஃபுல்லா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாரு. இந்த ஜம்ப் அடிக்கிறதுனால தான் என் கிளாஸ்ல பிரச்சனை அடிக்குது. மார்னிங் சவுண்ட்னே இந்த ஜம்ப் அடிக்கிறீங்க. டேட்டா போயிடும்ன்றீங்க. அது எனக்கு சொல்லி தர தெரியாதா? நீங்க ஜம்ப் அடிக்காதீங்க, ஃப்ளோவை சொல்லுங்க. அப்போ இவர் ரூட் டேபிள்ல 60க்கு ரூட் இருக்கான்னு பாப்பாரு. ரூட் இருக்கா இல்லையா? இப்போ எப்படி இருந்தது? இப்போ ரூட் நம்ம எழுதிருக்கிறதுனால ரூட் இருக்கு. ஓகேவா? கேட் என்ன போட்டிருக்கீங்க? அதுக்கப்புறமா தான் இந்த டேட்டா 50.1 போகும். ஈஸியா 50.1 போயிடும்னா அப்படி போவாது. இங்க பெரிய கதையே இருக்கு இங்க. அப்போ டேட்டா ரவுட்டருக்கு வந்துருச்சு. இப்போ ரவுட்டரோட பிஹேவியர் சொல்லுங்க. ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? ஜஸ்ட் சிம்பிளா உட்காருங்க. ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட டெஸ்டினேஷன் ஐபியை பாப்பாரு. பாக்கெட்டோட டெஸ்டினேஷன் ஐபி யாருக்கு போகுது? 60.10க்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் டேபிள கம்பேர் பண்ணுவாரு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு போகுதுன்னு பாப்பாரு. யாருக்கு போகுது? 6.10க்கு. அப்ப அந்த 6.10க்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல எதனா ரூட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவாரு. மேட்ச் ஆகுதா இல்லையா? ஆகுது. எந்த இன்டர்ஃபேஸ்? பாஸ் ஈத்தர்நெட் 0/1. அப்ப நல்லபடியா இந்த பாக்கெட்டை யாருக்கு அனுப்பிச்சிருவாரு? சேல்ஸுக்கு கண்டிப்பா போயிடும். பிங் ஆகுமா ஆகாதா? இப்ப லாஜிக் சொல்றேன் பாருங்க. வந்திருக்க பாக்கெட் என்ன தெரியுமா? ICMP ரிக்வெஸ்ட். யார் ரிப்ளை அனுப்புவா? அப்போ ரிப்ளை போகணும். அப்ப ரிப்ளை போகணும்னா சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்ன? சோர்ஸ் ஐபி 60.10, டெஸ்டினேஷன் ஐபி 50.10. சந்தோஷ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஓகே பண்ணுவார். பாலாஜி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஓகே. விஜய் ரிப்ளை பண்ணுவாரு. ஓகே. சார் பண்ணுவார். லோக் பண்ண மாட்டாரு. ஹரி ராஜ் பண்ண மாட்டார். ஹரி பண்ண மாட்டாரா? ஓகே. நீங்க? ஓகே. நான் லிசன். அதான் சொல்றேன், எப்போ நீங்க கதைக்குள்ள வரீங்களோ அப்பதான் லாஜிக் புரியும். இன்னும் நீங்க கதைக்குள்ள வரலன்னா லாஜிக் புரியாது. அப்ப இந்த பிசி ரிப்ளை பண்ணணும். யாருக்கு ரிப்ளை பண்ணணும்னா 50.0.0.10க்கு ரிப்ளை பண்ணணும். அப்படி ரிப்ளை பண்ணணும்னா அவரோட எந்த டேபிள பாப்பாரு? அவரோட ரூட் டேபிள பாப்பாரு. நீங்க நான் அதனால இடன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதை பார்க்காமயே போட்டுருக்கணும் மைண்ட்ல. சார் அவரோட ரூட் டேபிள் பார்த்தாருன்னா அவர் ரூட் டேபிள் என்ன ரூட் இருக்கும்னா 60.0.0.0/8 இருக்கும். 60.0.0.10/32 தான் ரூட் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இவர் 50 ரிப்ளை பண்ணுன்றீங்க. அவர் அனுப்ப மாட்டாரேன்னு சொல்லணும். அப்படி சொன்னா ஸ்டோரியில இருக்கீங்க, பிராக்டிகலா இருக்கீங்க. இல்லையா மக படிக்கிறீங்க. அதான் உண்மை. நான் யாரையும் நான் டவுன் பண்ணிலாம் பேசல. எது உண்மை நான் சொல்றேன். ஓகே. ஏன் அப்படின்னா நீங்க அதை செக் பண்ண மாட்டீங்க. அந்த ஃப்ளோவே பார்க்க மாட்டீங்க. அவரோட பிஹேவியர் பார்க்க மாட்டீங்க. போவோம் லாஸ்ட் வரை என்ன கேட்டாலும் டேட்டா போவோன்றீங்க. அதை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் போமா போவாதான். ஓகே. அப்போ ரிட்டன் இவர் அனுப்பினாலும் இவரோட பிஹேவியர் என்ன? இவர்கிட்ட தனி இவரோட ரூட் டேபிள பார்க்க போறாரு கிடையாது. அவங்க கிட்ட அவங்க ரூட் டேபிள் இருக்கும். அப்ப அவரு அதை செக் பண்ண சொல்ல யாருக்கு ரூட் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருந்து ICMP ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. என்ன போவாது? ரிப்ளை போவாது. அப்பதான் உங்களுக்கு என்ன எரர் அடிக்கும்னா உங்க பிசில சிஸ்கோ பேக்கேஜஸ் தப்பா காமிக்குது. இப்படிதான் காமிக்குது. ஓகே. ரிக்வெஸ்ட் டைம்ட் அவுட் அப்படின்னு வரும். அப்படின்னா நான் அனுப்பிச்ச ரிக்வெஸ்ட் போயிடுச்சு, ஆனா என்ன வரல? ரிப்ளை வரல. ரிப்ளை வரலன்னா நிறைய ரீசன் இருக்கும். இது மட்டும் தான் ரீசன் கிடையாது, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இது ஒரு ரீசன். இதுல அப்போ ஏன் ரிப்ளை வரல பவன்? இங்க ரூட் இல்ல, ரிப்ளை வரல. ரிப்ளை வரணும்னா என்ன பவன் பண்ணணும்? இங்க போயிட்டு பவன் சொல்ற மாதிரி மேனுவலா ரூட் ஆட் பண்ணணும். எந்த நெட்வொர்க்குக்கு ஆட் பண்ணணும் பவன்? எந்த நெட்வொர்க்குக்கு? நெட்வொர்க் வந்து 50.0.0.0 கேட்வே என்ன போடணும்? 60.1. ஓகே. கேட்வே இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஐபி என்ன ஐபி? 60.1.
அந்த ஐபியை நீங்க கேட்வேவா போடும். ஓகேவா? இப்ப திருப்பி ட்ரேஸ் பண்ணலாம். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க, அப்படியே சிம்பிளா உட்கார்ந்து இருக்காதீங்க. எதுக்கும் சந்தோஷம் பிடிச்சிட வேண்டியது. சந்தோஷ், ஐசிஎம்ஐ ஜென்ரேட் ஆயிருச்சு. சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்ன? இங்க இருந்து பிங் பண்றேன், இங்க இருந்து 60.10 பிங் பண்றேன். சோர்ஸ் ஐபி என்ன சந்தோஷ்? டெஸ்டினேஷன் ஐபி என்ன சந்தோஷ்? 60.10. இப்போ இந்த பிசி என்ன சந்தோஷ் பண்ணுவாரு? அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டெஸ்டினேஷன் ஐபியை பாப்பாரு. டெஸ்டினேஷன் ஐபி யாருக்கு போகுதுன்னா 60.10க்கு போகுது. இப்போ என்ன சந்தோஷ் பண்ணுவாரு? ரூட் டேபிள்ல 60க்கு எதனா ரூட் மேட்ச் ஆகுதான்னு பாப்பாரு. ராஜ் இப்படி படிக்கணும், ஓகேவா? 60 பாலாஜி எங்க? பாலாஜி புரியுதா? மிஸ் பண்ணிடக்கூடாது, போர்ஷனே போயிடும். ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படிக்கலன்னா விட்டுடலாம். எல்லாருமே ஸ்ட்ராங் தான், ஆனா என்ன கதையை மிஸ் பண்ணிடுறீங்க. 60க்கு இங்க ரூட் இருக்கானா? ரூட் இருக்கு. ஓகே, எப்படி வந்தது ரூட் சந்தோஷ்? நம்ம போட்டாதான் இருக்கும். இப்ப போடலன்னா என்ன எரர் வரும்? டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு வரும். இவருடைய ரூட் இல்லைன்னா. இப்போ ரூட் யாரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டிருக்காரு? கேட்வே என்ன 50.1 பேர் யாருக்கு போயிருக்கோம்? ஓகேவா? லோக் இப்போ ரவுட்டர் என்ன பண்ணுவாரு? அவரு டெஸ்டினேஷன் ஐபி பாப்பாரு. பார்த்துட்டு அவரோட ரூட் டேபிள்ல ரூட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாரு. எந்த நெட்வொர்க்? 50கா 60கா? 60க்கு தான் செக் பண்ணுவாரு, சோர்ஸை பார்க்க மாட்டாரு. அப்ப 60க்கு இங்க ரூட் இருக்கா இல்லையா? இருக்கு. கேட்வே என்ன போட்டிருக்கீங்க? 0/1. அப்ப இந்த பேர் யாருக்கு போயிடும்? 60.10க்கு போயிடும். ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட் நல்லபடியா போயிடுச்சு. அப்போ இவர் ரிப்ளை பண்ண போறாரு. அப்போ ரிப்ளை பண்ண சொல்ல சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்ன? சோர்ஸ் ஐபி 6.10, டெஸ்டினேஷன் ஐபி 50.10. விஜய் இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணுவாரு? விஜய் சொல்ற மாதிரி அவரு டெஸ்டினேஷன் ஐபி பாப்பாரு. சார் டெஸ்டினேஷன் ஐபி என்ன இருக்கு? இப்போ விஜய் என்ன பண்ணுவாரு? அந்த பிசி அவரோட டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாப்பாரு. இருக்கா இல்லையா? இருக்கு. சந்தோஷ் இந்த ரூட் எப்படி வந்தது? நம்ம எழுதிருக்கோம். கேட்வே என்ன போட்டுருக்கோம் சந்தோஷ்? 1. ஓகேவா? அப்ப இந்த பேர் யாருக்கு போயிடும்? ரவுட்டருக்கு வந்துரும். லோ இப்போ ரவுட்டர் என்ன பண்ணுவாரு? டெஸ்டினேஷன் ஐபி பாப்பாரு. ஓகே, அந்த ஐபியை பார்த்துட்டு லோக் என்ன பண்ணுவாரு? இப்போ அவனோட ரவுட்டிங் டேபிள்ல 50க்கு ரூட் இருக்கா அப்படின்னு பாப்பாரு. சொல்லலாம், ரூட் டேபிள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ரவுட்டிங் சொல்லுங்க. ஓகே, சோ ரவுட்டிங் டேபிள்ல பாப்பாரு. அப்ப பார்த்தா 50க்கு ரூட் இருக்கானா? இருக்கு. இந்த ரூட் யார் எடுத்துட்டு வந்தது? சந்தோஷ். இதே சந்தோஷ் அப்படிங்கல எல்லாமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. சந்தோஷ் நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, 50க்கு ஆட்டோமேட்டிக்கா ரூட் இருக்கு சந்தோஷ் சொன்ன மாதிரி. அதுக்கு போய் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட். கேட்வே என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட் இத்தனை 0/0. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வழியா இந்த பேர் யாருக்கு போயிடும்? கிளாஸ் ஓவர். தட்ஸ் ஆல். கிளாஸ் ஓவர்னா ஓவர் இல்ல, இங்க கம்யூனிகேஷன் வந்துரும் சொல்லுவேன். இந்த ரூட் எல்லாம் போடணும். போட்டா மட்டும்தான் கதை போல படிக்கணும். கதை போல படிச்சா மட்டும்தான் இது புரியும். சார் இன்னைக்கு கதை போல படிப்பேன். ராஜுங்க, ராஜ் முக்கியம் உங்களுக்கு தான். இன்னைக்கு நான் கதை போல படிப்பேன், ஆனா நான் வீட்டுக்கு போய் ஏதாவது ஓபன் பண்ண மாட்டேன்னா என்ன கதை படிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, எக்ஸாம்பிள் ராஜ். ஓகே, எக்ஸாம்பிள் பாலாஜி தான். சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறமா. இது புரியுதா? இது போதும். கான்ஃபிகரேஷன் பயப்படாதீங்க. கான்ஃபிகரேஷன் 5 நிமிஷம். கான்ஃபிகரேஷனா மேட்டரே கிடையாது. அவுட்டே ஆட் ரூட் இன் விண்டோஸ் கூட கூகுளே காமிச்சிடும். ஆனா ஏன் ஆட் பண்ணணும்ன்றது என் ஃப்ளோ தான் முக்கியம். இந்த ஃப்ளோ போல படிச்சிருக்கணும் நீங்க. அப்போ ஒரு டிவைஸோட பிஹேவியரும் அந்த டிவைஸ் எப்பெல்லாம் எதெல்லாம் பண்ணுவாருன்னு நீங்க எப்போ மறக்கிறீங்களோ அப்பெல்லாம் சிசிஎம்ஏ மக்கப் தான் சொல்லணும். அதுல மாற்றமே கிடையாது. சரியா? அந்த டிவைஸ் உங்களுக்கு தெரியுது அந்த போர்ஷன் எவ்வளவு ஈஸின்னு. ஓகே, புரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இவ்வளவுதானா அப்படின்னு. ஓகே, அது என்னன்னா அந்த 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் இருக்கு. குழந்தைத்தனமா இருக்கும். அவரு டெஸ்டினேஷன் எப்பயே பாப்பாரு, அது உங்களுக்கே தெரியும். ஆனா அதுல இருந்து நீங்க எப்ப ஜம்ப் பண்ணிடுவீங்களோ அப்பதான் உங்களுக்கு அவுட்புட் வர மாட்டேங்குது. ஓகே, எப்பவுமே அந்த குழந்தைத்தனமாவே படிங்க. எத்தனை தடவை பாக்கெட் ரவுட்டர் வந்தாலும் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள் பாப்பன்னு சொல்லக்கூடாது. அது சொல்றதுதான் பிரச்சனை. அதை நீங்க எப்ப சொல்லணும்னா சிசிஎன்பி படி சொல்லலாம். அட்வான்ஸா போங்க. இப்ப நீங்க குழந்தைங்க அப்ப என்ன பண்ணணும்? சார் டெஸ்டினேஷன் எப்படி பாப்பார், ரவுட்டிங் டேபிள் பாப்பார், ரூட் இருக்கா பாப்பார், கேட்வே பாப்பார். அதுக்கப்புறமா தான் டேட்டா வெளியே போகும். கிளியரா? சரி, நல்ல சார். புரிஞ்சுச்சா? இல்ல நான் பண்ண தனியா இதுல பேசணும்னா அவன் புரிஞ்சுதா? சந்தோஷ் என்னாச்சு? பாலாஜி, ராஜ், ஹரி,
புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கும். என்ன கொஸ்டின்னா, இதெல்லாம் மாத்திடுறேன், இதெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? விஜய்க்கு கொஸ்டின். இந்த பிசில போயிட்டு, விஜய்க்கு இல்ல காமன் யார் வேணா சொல்லலாம். இந்த பிசில போயிட்டு பிங் 70. என் கம்பெனில 17 ஒரு பிசி இருக்கு. 70.0.0.10 பிங் பண்றேன். ஓகே, இந்த பிசில போயிட்டு 70.0.0.10 பிங் பண்றேன். பிங் ஆகுமா ஆவாதா? சே எஸ் ஆர் நோ. அவசரப்படாம மெதுவா அங்க இருக்க நெட் மாஸ்க் எல்லாம் பார்த்துட்டு பேசுங்க. ஆன்லைன் ப்ளீஸ் கிவ் சம் அக்னாலஜ்மென்ட் chat box. 4 பேர் மட்டும் தான் ரிப்ளை பண்றது. ஓகே, அப்ப என்ன எரர் வரும் உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல? டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். எனக்கு 17 நெட்வொர்க்குக்கு போக தெரியாது அப்படின்னு வரும். கரெக்டா? அப்படி போகணும்னு என்ன பண்ணுவீங்க? என்ன கான்ஃபிக் பண்ணணும்? அப்படின்னா இங்க போய் யார் ரூட் எழுதணும்? 70.0.0.0/8 கேட்வே. அந்த கேட்வே தான் பக்கத்துல டைப் கேட்வே வர போகுது, மாற போறது இல்ல. 50.0.0 ரவுட்டர் ஐபி கொடுத்துருங்க. சரி, ஓகே, 70 போட்டீங்க, அந்த பிசிலும் போட்டீங்க, பிங் ஆச்சு விட்டுருங்க. இப்போ 80.10 பிங் பண்ண போறேன். பிங் ஆமாவாதா? ஏன் ஆகாது பாலாஜி? அப்படின்னா நீங்க அனுப்ப போற 80க்கு அவரோட டேபிள்ல 80க்கு ரூட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட் இல்ல. அப்ப என்ன எரர் வரும்? டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு வரும். பிங் ஆகணும்னா மேல என்ன பண்ணும்? யாருக்கு ஆட் பண்ணும்? 80.0.0.0/கேட்வே என்ன? ஓகேவா? நோ லிசன். சரி, ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபுல் கம்யூனிகேஷன் வந்துச்சு. என் கம்பெனில டோட்டலா ஒரு 500 நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றோம். 1 2 3 4 இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்கு. 1 நெட்வொர்க் இருக்கு, 2 நெட்வொர்க் இருக்கு, 3 நெட்வொர்க் இருக்கு, 4 நெட்வொர்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட நெட்வொர்க் வச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் எந்த ரூட்டும் ஆட் பண்ணல, எல்லாத்தையும் டெலிட் பண்றேன். நல்லா கவனிங்க, நான் ஆட் பண்ணது எல்லாத்தையும் டெலிட் பண்றேன். எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் டைரக்ட்லி கனெக்ட் மட்டும் தான் எல்லாத்தையும் இருக்கு. இப்போதுல ஹெச்ஆருக்குமே சேல்ஸும் கம்யூனிகேஷன் இருக்காது. ஆட் பண்ணதா டெலிட் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க டோபாலஜி. இப்போ என் கம்பெனில டோட்டலா 500 நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றேன். 1 நெட்வொர்க், 2 நெட்வொர்க், 3 நெட்வொர்க், 4 நெட்வொர்க், ஏகப்பட்ட நெட்வொர்க் யூஸ் பண்றேன். இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எல்லா நெட்வொர்க் கூட பேசணும். இதான் நெட்வொர்க் இன்ஜினியரோட டார்கெட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? இந்த ரூட் டேபிள்ல போயிட்டு 1 நெட்வொர்க்கு ரூட் ஆட் பண்ணணும். அடுத்தது 2க்கு ஆட் பண்ணணும், 3க்கு ஆட் பண்ணணும், 4க்கு ஆட் பண்ணணும். அந்த மாதிரி டோட்டலா 500 நெட்வொர்க்கு ஆட் பண்ணி கேட்வே என்ன சொல்லணும்னா 50.1 சொல்லணும். சரி, ஓகேப்பா, சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு பிசி இல்ல, ஹெச்ஆர் பிசிலேயே ஒரு 500 பிசி வச்சிருக்கீங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லயே 500 பிசி இருக்கு. ஹெச்ஆர் பிசி நம்பர் 1ல போயிட்டு 500 ரூட் ஆட் பண்ணிட்டீங்க. பிசி நம்பர் 2க்கு போயிட்டு என்ன பண்ணணும்? 500 ரூட் ஆட் பண்ணணும். பிசி நம்பர் 3க்கு போயிட்டு 500 ரூட் ஆட் பண்ணணும். இது பாசிபிளா? பாசிபிள் இல்லையா? என் கிளாஸ் கரெக்டா சொல்லுங்க. பாசிபிளா? பாசிபிள் இல்ல, ரெண்டே தான். அப்படின்னா பாசிபிள். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. சார் இதெல்லாம் பாசிபிளே இல்ல, நீங்க தப்பு, பிராக்டிகலா இல்ல. பாசிபிள் தான். யார் இல்லைன்னா தாராளமா ஒரு டிவைஸ்ல போயிட்டு 500 ரூட்டை போட முடியும். என்ன போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம். அது அப்புறமா பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. ஓகேவா? போடலாம் தாராளமா. ஆனா அது போட்டு முடியுது 2 மாசம் ஆகும். அப்படிப்பட்ட வேலையே வேணான்னு வந்துருவீங்க. ஏன்னா அவ்வளவு இருக்கு ரூட். ஓகே, அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா ரூட் ஆட் பண்றது ரெக்கமெண்டட் இல்லைன்னு சொல்ல வராங்க. இதை புரிய வைக்கிறது தான் இவ்வளவு பெரிய கிளாஸ் எடுத்துருக்கு. ரூட் ஆட் பண்ணீங்களா? வேணான்றாங்க. அப்படி ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கம்பெனி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்னது சார், என் கம்பெனி 60 இருக்கு, 50 இருக்கு, 2 பிசி தான் இருக்கு, ஆட் பண்ணிக்கோங்க. பிசி கடை போயிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க, வந்துடும். சார் என் கம்பெனி ஹெச்ஆர்லயே ஒரு 15 பிசி வச்சிருக்கேன், அப்போ 15 பிசிக்கு ரூட் ஆட் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 15 நெட்வொர்க் இருக்கு, அப்போ ரூட்ல ஆட் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்ல வர. அப்போ என்ன பண்ணணும்னா
நான் ரூட் ஆட் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிசி போறேன். ஐபி கான்ஃபிகரேஷன் வாங்க. ஐபிஎஸ் இருக்கு, சப்நெட் மாஸ்க் இருக்கா, கீழே என்ன இருக்கு, இங்க போயிட்டு ரவுட்டரோட ஐபி மென்ஷன் பண்ணிருங்க. ரவுட்டரோட ஐபி என்ன 50.0.0.1 இருக்கா, மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. கொடுத்தாச்சு. அப்ப இவருக்கு டிஃபால்ட் கேட்வே கொடுத்தாச்சா? இந்த பிசி வாங்க. இந்த பிசில போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன்ல டிஃபால்ட் கேட்வே என்ன, இப்ப ரைட்டிங் கார்டு வாங்க. இப்போ இங்க 50.1 அப்படின்னு டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணியாச்சு. இங்க 60.1 அப்படின்னு ஒரு டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிட்டோம். இப்ப மெதுவா சொல்றேன், ஒழுங்கா கதை போல படிங்க. எப்போ ஒரு பிசிக்கு நீங்க டிஃபால்ட் கேட்வே செட் பண்றீங்களோ அப்போ ஒரு ரூட் டேபிள்ல புதுசா ஒரு ரூட் ஒன்று ஜெனரேட் ஆகும். ஓகே, அந்த ரூட்டை ஜெனரேட் பண்ணது நான் இல்லை, நான் கேட்வே தான் செட் பண்ணேன். அப்போ நீங்க டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட ரூட் டேபிள்ல புதுசா ஒரு ரூட் ஒன்று ஜெனரேட் ஆகும். அது பார்க்க எப்படி சார் இருக்கும்னா 0.0.0.0/0 பவன் /0 என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா /0னா நோ நீட் டு செக் எனி பாராமீட்டர். நீ எதையுமே கண்டுக்காத, எதையும் பார்க்காத. இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்கணுமா, செகண்ட் அப்டேட் எதுவும் பார்க்காத. எதுவுமே பார்க்காம நீங்க என்ன கேட்வே செட் பண்ணீங்க, 50 செட் பண்ணீங்களா, அது கேட்வேவா எடுத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எதுவா இருந்தாலும் யார்கிட்ட பாஸ் பண்ணு, 50.0.0.1 கிட்ட பாஸ் பண்ணுன்றது பேரு தான் இதுக்கு பேர் தான் என்ன? அப்ப இதுக்கு பேர் என்ன? சூப்பர். பாலாஜி சொன்ன மாதிரி மேல இருக்கிறது பேர் டிஃபால்ட் கேட்வே. அந்த ரவுட்டிங் டேபிள்ல வர்றதுக்கு அதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் ரூட். பாதி பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. ரியல் டைம்ல இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு ஓகே கோர்ஸ் எதனா படிச்சு கொஞ்சம் டெப்தா படிச்சிருந்தா கண்டிப்பா தெரியும். பட் என்ன பொறுத்தவரை 60% என்ன தெரியும்னா கேட்வே செட் பண்ணா நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா ரூட் ஆட் பண்ணாலும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியாது. செக் பண்ணி பாருங்க யாரையா வந்தாலும். ஓகே, ரூட் ஆட் பண்ணாலும் அவங்கள பொறுத்த என்ன நெட்வொர்க் இன்ஜினியருக்கு டிஃபால்ட் கேட்வே கொடுத்தா பிங் ஆயிடும். ஆனா ஏன் பிங் ஆகுது, எதுக்கு பிங் ஆகுது, ஏன் டிஃபால்ட் கேட்வே கொடுக்குறோம், இங்க ஆனா ரியல் டைம்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நான் சொல்ல வருது அந்த ப்ராப்ளம் புரியும். கொடுப்பீங்க, பிங் ஆகும். ஏன் கொடுத்தோம், எதுக்கு கொடுத்தோம் உங்களுக்கே தெரியாது, ஆனா பிங் ஆயிடும். ஆனா நான் சொல்றேன் டிஃபால்ட் கேட்வே கொடுத்தா என்ன ஜென்ரேட் ஆகுது, டிஃபால்ட் ரூட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அப்போ இந்த பிசிக்கு டிஃபால்ட் கேட்வே கொடுத்துருக்கீங்களா, அப்ப இங்க ஒரு டிஃபால்ட் ரூட் வருமா, என்னன்னு வரும் 0.0.0.0/0 கேட்வே. அப்ப என்ன அர்த்தம்னா எதுவா இருந்தாலும் ரவுட்டர் கிட்ட போயிடு. இப்படி நான் சொல்லிட்டேன் எதுவா இருந்தாலும். அப்ப என்ன பண்ண தேவையில்லைன்னா உங்க கம்பெனில 1000 நெட்வொர்க் இருக்கட்டும், 5000 நெட்வொர்க் இருக்கட்டும், இங்க போயிட்டு ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இவர் வந்துட்டார்ல, இவர் என்னது எதுவா இருந்தாலும் 60 இருந்தாலும் சரி, 70 இருந்தாலும் சரி, 80 இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் யார்கிட்ட போயிடு, ரவுட்டருக்கு போயிடு. ரவுட்டர்ல கண்டிப்பா ஆட் பண்ணி வைக்கணும். அப்கமிங் கிளாஸ்ல பாப்பீங்க. இன்னும் ரவுட்டர் பத்தி பெருசா படிக்கல. அப்கமிங் கிளாஸ்ல ரவுட்டர்ல 500 ரூட் இருந்தாலும் 500 ரூட் எழுதணும். அங்க போய் இந்த டிஃபால்ட் ரூட் போடுறது அதெல்லாம் செட் ஆகாது. எப்போ செட் ஆகும் எப்போ செட் ஆகாதுன்னு அப்கமிங் கிளாஸ்ல பாத்துக்கலாம். புரியுதா சொல்றது? அப்ப கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யாரெல்லாம் எட்ஜ்ல கரெக்டா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன போட்டுடலாம்னா டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிட்டு விட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும். அப்ப நான் டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிருக்கேன்னா இப்ப இந்த பிசி போறேன், எந்த பிசி 50.10. அப்போ 50.10ல இருந்து சாரி பிங் என்ன ஐபி 60.0.0.10 பிங் பண்றேன். கம்யூனிகேஷன் இருக்கா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரவுட்டிங். இதான் ரவுட்டிங் நடக்குது. நீங்க படிச்ச பிஹேவியர் இங்க நடந்திருக்கு பேக் எண்ட்ல வித் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். பிசி ரூட் டேபிள் செக் பண்ணி டிஃபால்ட் ரூட் இருக்கு, ரவுட்டருக்கு போய் ரவுட்டர் செக் பண்ணி அந்த பிசி போய் அந்த பிசி டிஃபால்ட் ரூட் இருக்கனால இவரு கமிச்சு இந்த ரவுட்டர் இந்த பிசி அனுப்புறாரு. பிராக்டிக்கல் இப்படிதான் படிக்கணும் போர்ஷன். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு படிக்கக்கூடாது. அப்போ நீங்க டிஃபால்ட் ரூட்டை போட்டுருங்க. அப்படின்னா டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணுங்க. போயிட்டு ஒரு பிசியோ மேனுவல் ரூட் எழுதாதீங்க, அது ரொம்ப டைம் எடுத்து கொண்டாங்க. அதை எப்படி எழுதுறதுன்னு நான் ஒரு லேப்ல போய் பிசிவா சொல்லித்தரேன். இதுல பண்ண முடியாது.
பிசிக்கல் டிவைஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்ல போயிட்டு எப்படி அந்த ரூட்டை மேனுவலா எழுதுறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு நாள். ஓகேவா? டவுட் இருந்தா கேட்கும். சார் அப்ப இப்ப அந்த லூப் பேக் ஐபின்றதே டம்மி ஆயிடுச்சு யூஸ் இருக்கா? ஏன் டிஃபால்ட் நம்ம சொல்லிட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் தானே. எல்லாமே டிஃபால்ட் ரூட் எடுத்துக்கொண்டீங்க. அப்பதான் ஒரு क्वेश्चन கேட்பேன். பவன இது பவனா வந்து மாட்டேங்குது. ரிசல்ட் 50/10ல இருக்கேன். 50.10 பிங் பண்றேன். 50.10ல இருந்து 50.10 பிங் பண்றேன். அப்போ பவனோட டவுட் என்னன்னா, சார் அப்போ இது வந்து இந்த டிஃபால்ட் ரூட்ல தானே சார் மேட்ச் ஆகும். என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் கீழே தான் மேட்ச் ஆகும்னு நினைப்பீங்க. இந்த 50.10க்கு உங்க ரூட் டேபிள் இப்போதைக்கு 3 ரூட் இருக்கா? எந்த ரூட் மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. விஜய் அவ்வளோ சீசன் முடிஞ்சிச்சு. விஜய் 3மே மேட்ச் ஆகுது. பிராக்டிகலா படிக்க ஆரம்பிங்க. ஓகே, கரெக்டா நேத்து கிளாஸ் தான் 50.10 பிங் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ரூட்ல என்ன சொல்றீங்க? இதை மட்டும் பாரு, எஸ் மேட்ச் ஆயிடுச்சு. செகண்ட் ரூட்ல என்ன சொல்றீங்க? மொத்தத்தையும் பாரு, மேட்ச் ஆயிடுச்சு. இதுல என்ன சொல்றீங்க? எதையும் பார்க்காது, அதுவும் மேட்ச் ஆகுது. எதையும் பார்க்கணும்னாலும் அது மேட்ச் தானே ஆகுது. 3 ரூட் மேட்ச் ஆகுது. அப்போ 3 ரூட் மேட்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும் பாலாஜி? மோஸ்ட் இரு பாலாஜி சொல்றேன். ஓகே, ஹரி சொல்லு. 3 ரூட் மேட்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? சார் ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ செக் பண்ணுவோம் சார். இது ஹையஸ்டோ போயிட்டு இதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா, வீட்டுக்கு போயிட்டு நோட் ஓபன் பண்ணனும். இந்த டேலி கோர்ஸ் படிக்கிற மாதிரி வந்துட்டு 10 to 12 பேட்ச் அட்டெண்ட் பண்ணி 10 to 12 பேட்ச் அட்டெண்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். நேத்து பார்த்த போர்ஷன் தான். நேத்து ஹரி கேட்ட சொல்லி ஹரி ஆன்சர் வருது, இன்னைக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நேத்து போய் வீட்டுல நோட் ஓபன் பண்ணல. கரெக்ட் ஹரி? பண்ணல. பண்ணிருக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பண்ண மாட்டோம் நார்மலா. நான் படிக்க சொல்ல நான் பண்ணலதான். அதுதான் பிரச்சனை. அவன் பிராக்டிகலா காமிக்கிறேன். ஓகேவா? அப்பதான் ஆன்லைன்ல ஒரு ஆன்சர் வந்தது. என்ன வந்தது? ஹையஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் லென்த் பாப்பாரு அப்படின்னு. அப்போ உங்க டெஸ்டினேஷனுக்கு உங்க ரூட் டேபிள்ல மல்டிபிள் ரூட் மேட்ச் ஆச்சுன்னா ஹையஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் லென்த் ஒன்னு 8 போட்டிருக்கு, ஒன்னு 32 போட்டிருக்கு, ஒன்னு 0 போட்டிருக்கு. அப்போ இந்த இது எதுல கன்சிடர் ஆகும்? அப்போ லூப் பேக் நடக்கும். அப்போ பவுண்ட் கேட்ட மாதிரி லூப் பேக் தேவையில்லையானா தேவை. புரியுதா? ரவுட்டிங் லாஜிக் இதெல்லாம். அதனால படிக்கிற போர்ஷனை ஒரு நாள் வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் கிளாஸ் சூப்பரா போகும். கொஞ்சம் மிஸ் பண்ணி கொஞ்சம் வீட்டுல போய் ரீகால் பண்றதுனால கிளாஸ் கொஞ்சம் டல் அடி. If you have any other doubts, you can ask. Online, what happened? புரிஞ்சுதா? ஒரு chatல ஒரு ரிப்ளை பண்ணுங்க. Because this is very, 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 very important portion. இதுல எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அடுத்த போர்ஷன் எப்படி இருக்கும்னா ஜாலியா இருக்கும். எதுவும் படிக்க தேவையில்ல, அப்படியே கேஷுவலா உட்காந்து கேஷுவல் ஆன்சர் போட்டு போயிடலாம். இதுல எவ்வளவுக்கு வீக்கா இருக்கீங்களோ அடுத்த போர்ஷன் ரொம்ப வீக்கா இருப்பீங்க. இது நெகட்டிவ் தாட்லாம் கிடையாது. என்னங்க சார் நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாளைக்கு வீக்கா இருப்பேன்றீங்களா அப்படின்னா போர்ஷன் அப்படிதான் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் பண்ணது இல்லை. ஓகே, எப்படின்னா இப்போ பவுன் ஒரு டவுட் கேட்கிறாரு. என்ன டவுட் கேட்கிறாரு? லூப் பேக் தேவையில்லைன்னு கேட்கிறாரு. அப்போ அதோட ஆன்சர் எங்க இருக்கு? நேத்து கிளாஸ்ல இருக்கு. நேத்து கிளாஸ்ல பவுன் மறந்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் கேட்ட டவுட்டுக்கு ஆன்சரே வந்திருக்காரு. நான் சொன்னாலும் ஒரு புரியாது. அப்படிதான் சீசனிய போர்ஷன் இருக்கு. அதனால எக்காரத்தை கொண்டும் பழைய போர்ஷனை முடிஞ்ச அளவுக்கு இந்த 45 days ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்லாம் சூப்பரா போகும். லீவ் மட்டும் போட்டுறது. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க எதுவுமே நோட் பண்ணல, அது கண்டிப்பா தெரியும். இந்த டாக்குமெண்டேஷன் உங்களோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் ஆயிடும். ஜஸ்ட் a minute, 1 second.